ஜெபம். அன்பான இயேசப்பா, நன்றி, நன்றி, நன்றி. அன்பு கிருபை இரக்கம் இந்த நல்ல இயேசப்பா, நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே இயேசப்பா. அப்பா, இம்மட்டும் எங்களை ஆஸ்வதிங்க, எங்களை பாதுகாத்துக் கொண்டீங்க. நன்றி தகப்பனே இயேசப்பா. அப்பா, இப்பொழுதும் தகப்பனே அழகான ஒரு வார்த்தை மூலமாக இயேசப்பா, நீங்க எங்களுக்கு நாங்க எப்படி நடக்கணும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க இயேசப்பா. உங்க வசனத்தை, உங்க வார்த்தைய இயேசப்பா, அதற்காக நன்றி, 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 நன்றி தகப்பனே இயேசப்பா. நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா. நாங்கள் எப்பொழுதுமே யாரையும் நாங்கள் அவமதிக்காதபடி இயேசப்பா. ஆமா ஏசப்பா, எங்களுக்கு விரோதமாக யார் எழும்பியிருந்தாலும் சரி, எங்களுக்கு தீமையை செய்திருந்தா கூட தகப்பனே ஏசப்பா, அந்த காயங்கள், அந்த வலிகளங்கள் எல்லாம் எங்கள் இருதயத்திலிருந்து நீங்க எடுத்து போடுங்க ஏசப்பா. நாங்கள் இவைகளை மனதில் கொண்டு நாங்கள் யாரையும் எந்த சூழ்நிலையிலும் அவமதிக்காதபடி தகப்பனே ஏசப்பா, அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்து விடாதபடி எங்களை நீங்க கிருபை தாங்க. எங்களுக்கு இந்த உணர்த்தி கொடுத்திருக்கீங்க. அதற்காக நன்றி ஏசப்பா, நன்றி. அப்பா, இன்னும் ஆண்டவரே இயேசப்பா, நீங்க வொர்ஷிப் மூலமா எங்க கூட நீங்க பேசுனீங்க. அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கொடான கொடி நன்றி ஆண்டவரே. இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் தகப்பனே இயேசப்பா. அப்பா, வெளிப்படுத்தின விசேஷம் தகப்பனே இயேசப்பா, இது கடைசி எண்ட் டைம் குறித்து உள்ளது தகப்பனே. இவைகளை நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். இவைகளை தியானிக்க இருக்கிறோம். எங்களுக்கு ஆண்டவரே இயேசப்பா, இதை தியானிக்கத்தக்க எங்களுக்கு ஞானம் இல்ல தகப்பனே. எங்களுக்கு ஞானம் தாங்க ஏசப்பா. இன்னும் என்னென்ன நாங்க அறிந்து கொள்ளணும், எங்கள்கிட்ட என்னென்ன நாங்க மாறணும் தகப்பனே, எங்களுக்கு நீங்க உணர்த்துங்க, கற்றுக் கொடுங்க. நீங்களே தலைவரா இருந்துங்க தகப்பனே ஏசப்பா. நீங்க ஏசப்பா எங்களுடைய சிந்தனைகள், எங்கள் இருதயம் எல்லாம் அப்பாக்கு நேராக ஆண்டவரே இயேசப்பா, நாங்கள் திருப்பி இவைகளை கேட்டு அதன்படி நாங்கள் நடக்கத்தக்க எங்களுக்கு கிருபை தாரும். தொடக்கம் முதல் முடிவரை அப்பாவோட பிரசன்ன கூட இருக்கட்டும். நீரே எங்களை ஆளுகை செய்யுங்க. நீரே எங்கள் தலைவராக இருந்து அப்பா நடத்தும்படியாக எங்களை எல்லாரும் வெறுமையாக்கி உங்க பாத தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்க எழுஞ்சியும் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே. நம்ம லாஸ்ட்டா பார்த்தது ஒரு ரீகேப் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். 6ஆம் அதிகாரத்துலேருந்து நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம 5 வரை பார்த்தோம். ஆனா, அதுல சபைகள் ரொம்ப டீட்டெயிலா நம்ம பார்க்கல. 6ஆம் அதிகாரத்துல அ ஏசப்பா ஒவ்வொரு ஷீல் ஓப்பன் பண்றத நம்ம பார்த்தோம். ஓப்பன் பண்ணும்போது என்னென்ன வருது, அது நம்ம பார்த்தோம். இன்னும் நீங்க வாசித்திருப்பீங்க. அ ஒவ்வொரு சீல் ஓப்பன் பண்ணும்போது யார் யார் பேசுனாங்க, அப்போ என்னென்ன ஆபத்து வந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு 4 சீல் 4 முத்திரை ஓப்பன் பண்ணும்போது 4 குதிரைகள் வருது 4 கலர்ல. அதுக்கு என்னென்ன நம்ம அப்படி பார்த்தோம். அப்படியே அத தொடர்ந்து 5வது சீல் ஓப்பன் பண்ணும்போது ஆல்டர்ல தேவனோட பலிபீடத்துல எல்லாமே இது ஹெவன்ல தான் பார்க்குறாங்க. யோவான் அவரோட ஆவியில பார்க்குறாங்க. அங்க வெள்ளை வெண் வஸ்திரம் தரிச்சு அவங்க ஏசப்பா கிட்ட கேட்குறாங்க. எங்களுக்காக எங்கள இப்படி நாங்க இவ்ளோ உபத்திரவப்பட்டு, நாங்க உங்களுக்காக ஜீவன கொடுத்து, நாங்க வந்திருக்கோம். எங்களுக்காக நீங்க எப்போ பழி வாங்குவீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம பார்த்தோம். அப்போ ஏசப்பா அவங்களுக்கு ஒரு ஒயிட் ரோப் ஏசப்பா அவங்க குடுத்து என்ன பண்றாங்க, அவங்கள கம்ஃபோர்ட் பண்றாங்க. "கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் அ நெறைய பேர் இப்படி வர வேண்டியது இருக்குது. நெறைய பேர் உபத்திரவப்பட்டு, எனக்காக பாடுபட்டு, என் ஊழியம் செய்து, அவங்க இப்படி கொலை கொலை செய்யப்பட்டு இப்படி வர வேண்டியது இருக்கு. எல்லாத்துக்கும் சேர்த்து நான் பழி வாங்கிக்கிறேன்." அப்படின்னு கம்ஃபோர்ட் பண்றாங்க நம்ம பார்த்தோம். அடுத்தது 6வது சீல். 6வது சீல் ஓப்பன் பண்ணும்போது என்ன நடந்துச்சுது? என்னென்ன எர்த்ல, வானம் அங்க என்னென்ன நடந்துச்சு அத நம்ம பார்த்து அப்புறம் பெரியவங்கனையும் அல்ல, சின்னவங்கனையும் அல்ல, அவங்கள தங்களையே மறைச்சு கொண்டுட்டு அவங்களே சொல்றாங்க. இது ஆட்டுக்குட்டிய தேவனும், ஆட்டுக்குட்டிய 2 பேருடைய கோவம். அவருக்கு முன்னாடி யாரு நிலை நிற்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. 6வது சீல் நம்ம பார்த்தோம். அடுத்தது 7வது சீல் ஓப்பன் பண்ண முன்னாடி நான் ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். எர்த் நம்ம பூமிய சுத்தி 4 தூதர்கள் இருக்காங்க. 4 தூதர்கள். அது 4 திசையில. அந்த 4 திசையில இருக்கக்கூடிய காற்ற அவங்க புடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. காற்ற புடிச்சா என்ன நடக்கும்னுலாம் நம்மளுக்கு தெரியும். அப்போ எவ்வளவு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது. அப்ப அந்த நேரத்துல இன்னொரு தூதன் வர்றாங்க. என்ன வச்சிருந்தாங்கன்னு பார்த்தோம். தேவனுடைய கோல் கையில வச்சிருந்தாங்க ஆ அவங்க கையில வச்சுக்கிட்டு என்ன முத்திரை கோல் வச்சுட்டு என்ன சொல்றாங்க, "கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க காற்ற புடிச்சிராதீங்க. நம்ம தேவனுடைய பிள்ளைகள அவருடைய பிள்ளைகளுக்கு நெற்றியில நம்ம என்ன பண்ணணும்? சீல் போடணும். அவங்கள நம்ம இதுக்கு முன்னாடி இந்த ஆபத்துக்கு முன்னாடி சேவ் பண்ணிரணும். புரொடெக்ட் பண்ணிரணும். அதுக்கு பிறகு நம்ம இந்த ஆபத்து ஓகே. காற்ற புடிச்சுக்கலாம்."
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூதன் வந்து நம்ம சத்தமா வந்து இந்த 4 பேர்கிட்டயும் வந்து சொல்லுறாங்க வந்து. அதேபோல 12 கோத்திரங்கள் நம்ம 1,44,000 பேரு. ஒவ்வொரு கோத்திரத்திலயும் வந்து 12,000, 12,000 வச்சு இதுல வந்து அப்படி நம்பர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கு வந்து. இத்தன பேர வந்து அங்க சேவ் ஆகுறாங்க வந்து. அதுக்கப்புறம் வந்து எண்ணிக்கடங்காது நம்மளால எண்ணவே முடியாத அளவுக்கு வந்து நெறைய மக்கள் வந்து, அவங்க வந்து நம்ம பார்த்தோம். அவங்க எல்லாரும் சகல ஜாதிகளும், கோத்திரங்களும், ஜனங்களும், பாஷைக்காரர்களும். இப்படி எண்ணவே முடியாத திரள் கூட்டமான ஜனங்கள் வந்து ஒயிட் ட்ரெஸ் வெள்ளை அங்கி போட்டுட்டு, அவங்க கையில வந்து குருத்தோலை வச்சிருக்காங்க. குருத்தோலை வச்சுட்டு சிங்காசனத்துக்கு முன்பாகவும், ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இது இது எண்ணவே முடியாத அளவுக்கு பீப்பிள்ஸ் வந்து சேவ் ஆயிருக்காங்க. இது இந்த காற்ற புடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து. அதெல்லாம் பார்த்தா, அப்ப அவங்க வந்து பிரைஸ் பண்ணது. அவங்க காட வந்து மகிமைப்படுத்தினது. இதெல்லாமே பார்த்தோம். அவங்க அந்த இது பாம் லீஃப் கையில வச்சுட்டு வந்து ஒரு பெரிய வொர்ஷிப்பே அங்க நடக்குது. பிரைசிங்கே எல்லா தூதர்களும் எண்ணிக்கை அடங்காத வந்து தூதர்களும் சேர்ந்து வந்து நம்ம பார்த்தோம். இதுல அடுத்தது வந்து இது அப்படியே தொடர்ந்து வந்து ஆ 7ஆம் அ 7ஆம் முத்திரை வந்து 7ஆம் முத்திரைக்கு வருது. இப்ப 6 வர முடிஞ்சாச்சு வந்து. 7வது முத்திரை வரும்போது, அந்த முத்திரைய வந்து ஓப்பன் பண்ண முன்னாடி, ஹெவன்ல வந்து 1/2 மணிக்கூர் நம்ம பார்த்த 1/2 மணிக்கூர் வந்து சைலன்ட் பீரியட். ஒரு ஒரு சத்தம் இல்ல. ஒரு துதி சத்தம் இல்ல. ஒரு ஆராதனை, ஒரு பிரைசிங் எதுவுமே இல்ல. அவ்ளோ குவைட்டா இருக்காங்க. எப்போதுமே பிரைஸ் பண்ணிட்டே இருப்பாங்கன்னு பார்த்தோம். ஆனா எந்த ஒரு சத்தம் இல்லாம 1/2 மணிக்கூர். ஏன்னா இனி வரப்போகிற ஜட்ஜ் பனிஷ்மென்ட் வந்து ரொம்ப சிவியரா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 7ஆம் முத்திரைய உடைச்ச அப்புறமா வந்து 7 எக்காளங்களை உடைய 7 அந்த பனிஷ்மென்ட் வந்து வரப்போகுது வந்து. 7 எக்காளங்கள புடிச்சுட்டு 7 தூதர்கள். இது வந்து 8ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் வந்து. அப்படி அவங்க ஒவ்வொரு தூதர்களும் அவங்க எக்காளத்த ஊதும்போது என்னென்ன நடக்குது நம்ம பார்த்தோம் வந்து. அப்புறம் அதே 8ஆம் அதிகாரத்துல லாஸ்ட் வசனத்துல நம்ம அப்படி கொஞ்சம் முடிச்சோம். அத முடிச்சுட்டு 9ஆம் அதிகாரத்துல ஸ்டார்ட்டிங்ல முடிச்சிருந்தோம். இந்த 8ஆம் அதிகாரத்துல லாஸ்ட் வசனத்துல வந்து ஒரு தூதன் வந்து ஒரு சத்தமிட்டது ஒரு ஈகிள். அ சத்தமிட்டு என்ன மகா சத்தமிட்டுன்னு பார்த்தோம். இனி எக்காளம் ஊதப் போகிற மற்ற 3 தூதருடைய எக்காள சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ! 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 அப்படின்னா ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி 3 வாட்டி சொல்றாங்க. 3 ஆபத்து வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது 8ஆம் அதிகாரத்துல லாஸ்ட் வசனத்துல வந்து இப்படி வந்து ஒரு தூதன், ஒரு ஈகிள் வந்து இப்படி ப்ரோக்ளைம் பண்ணுது. இப்படி வந்து சொல்றாங்க. அடுத்தது அப்படி 9ஆம் அதிகாரத்துல தான் வந்து இப்ப 5ஆம் தூதன் வந்து எக்காளம் ஊதப் போறாங்க. இனி 5, 6, 7 இந்த 3 பார்க்க போறோம். 5ஆம் தூதன் எக்காளம் ஊதும்போது என்ன நடந்துச்சுன்னு நம்ம கொஞ்சம் பார்ப்போம் அது. நம்ம பார்த்து வந்து ஒரு பாட்டம்லெஸ் பிட். அதுக்குள்ளேருந்து வந்து நெறைய லோக்கஸ்டஸ் நெறைய வந்துச்சு. வெட்டுக்கிளி. இப்ப நம்ம வாசிப்போம் ஒன்னொன்னா. 5ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அப்ப 5ஆம் தூதன் எக்காளம் ஊதும்போது வானத்திலிருந்து என்ன விழுது? ஒரு நட்சத்திரம். கண்டேன். அவைகள் அ அவ் அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அப்ப அந்த நட்சத்திரத்த வந்து அவன் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க அடுத்த வசனத்துல. அவனுக்கு அவனுக்கு என்ன பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அப்ப நட்சத்திரங்கிறது நட்சத்திரம் இல்ல. அது வந்து ஒரு பெர்சன் சேட்டன். அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெருஞ்சூளையின் புகையைப் போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும், ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. வானத்திலிருந்து ஒரு நட்சத்திரம் கீழ விழுது. இதெல்லாம் யோவான் பார்த்துட்டு இருக்காங்க. 5ஆம் தூதன் எக்காளம் ஊதும்போது. அப்ப அவனுக்கு வந்து என்ன அதிகாரம் என்ன குடுக்குறாங்க கையில. அவன் கையில வந்து ஒரு கீ குடுக்குறாங்க. அது எதுக்குள்ள கீ வந்து பாதாள குழிய வந்து திறக்கிறது. நம்ம பாதாளத்த பத்தி நெறைய பார்த்திருப்போம். பழைய ஏற்பாட்டுலலாம் இருக்கும். இந்த யாக்கோபு கூட சொல்லுவாங்க, "நான் வந்து ரொம்ப கவலையோட பாதாளத்துல இறங்குவேன்" அப்படின்னு நம்ம நெறைய வ வாசித்திருப்போம். அந்த பாதாள குழிக்கு திறவுகோல வந்து குடுக்குறாங்க. அப்படி அந்த பாதாள குழிய வந்து என்ன பண்றாங்க, ஒண்ணு திறக்குறான். திறந்தான். அவன் திறக்கும்போது என்ன நடக்குது? பெருஞ்சூளையின் புகைய போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அது என்ன வருது வந்து ஒரு பெரிய புகை வந்து அந்த குழிக்குள்ளேருந்து வருது.
அப்ப அந்த புகையினால வந்து பூமியும் என்ன நடக்குது? சூரியன் வந்து என்ன சூரியனும், ஆகாயம் வந்து ரொம்ப இருட்டாயிருச்சு, அந்தகாரப்பட்டது. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. இது ஒரு பனிஷ்மென்ட் மக்களுக்கு வந்து பாவம் செய்த மக்களுக்கு வந்து பனிஷ்மென்ட். அதுக்குள்ளேருந்து என்ன வருது வந்து வெட்டுக்கிளி. ஃபர்ஸ்ட் வந்து என்ன வருது? பெரிய புகை வருது. அந்த புகையினால வந்து அப்படியே இருட்டாயிருச்சு வந்து வெளியில மொத்தம் வந்து இருட்டாயிருச்சு. அதுக்கப்புறம் உள்ளேருந்து நெறைய என்ன வருது? வெட்டுக்கிளிகள் வந்து புறப்பட்டு பூமிக்கு மேல வருது. அந்த குழிக்குள்ளேருந்து பூமிக்கு மேல வந்து வருது. இது எல்லாமே பூட்டப்பட்டு இருந்தது. இப்ப அந்த திறவுகோல வந்து குடுத்து திறந்ததும் உள்ளேந்து வந்து வெளியில வருது இந்த ஆபத்து. நம்மள சுத்தி வந்து நெறைய ஆபத்துகள் இருக்கு. நம்ம நம்ம கூட நம்ம இயேசப்பா வந்து அவரு நம்மள ரொம்ப நேசிக்கிறாங்க. அவரு நேசிக்கிற பிள்ளைங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணா கூட சின்ன ஒரு பனிஷ்மென்ட் குடுத்து அவர் பக்கமா இழுத்துப்பாங்க. நம்மளுக்கு இது நெறைய அனுபவம் நம்மளுக்கு இருக்கும். நம்ம அடுத்து ரியலைஸ் பண்ணி சாரி இயேசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாமே நம்ம என்ன புடமிடப்படுறது, உருவாக்கப்படுறோம். நம்ம தப்பு செய்யாம நம்ம வாழணும். அது வந்து ஒண்ணொண்ணா நம்மளுக்கு தேவன் கற்றுக் இங்க வந்து அதே மாரி பெரிய பாவம் செஞ்சவங்களுக்கு, பெரிய பாவம் செஞ்சு இருக்கிறவங்களுக்கு இந்த ஆபத்து. அந்த வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமை கொடுக்கப்பட்டது. நம்ம இந்த வெட்டுக்கிளிய பத்தி பார்க்கலாம். இது பார்க்கறதுக்கு நம்ம இதுல குடுத்திருக்கிற அப்பியரன்ஸ் படி இந்த ஒரு பிக்சர் அப்படி இருக்கு. ரியலா நம்ம பார்க்கும்போது அந்த கிரீன் கலர் நம்ம பார்த்திருக்கோம் இப்படி இருக்கும். ஆனா நம்ம 9ஆம் அதிகாரத்துல வந்து இத எப்படி இத எப்படி சிம்பாலைஸ் பண்ணிருக்கு, எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல வந்து இப்போ இத வெட்டுக்கிளி ஓகே. இது அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமை. தேள்கள் நம்மளுக்கு தெரியும் வந்து அது கொட்டுனா வந்து எவ்ளோ டாக்ஸிக், எவ்ளோ பாய்சன் நம்மளுக்கு அந்த வலியெல்லாம் தெரியும். வல்லமைக்கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. என்ன வல்லமை குடுத்திருக்கு? தேள்களுக்கு வல்லமை கொப்பான. அடுத்தது இது வந்து பூமியின் புல்லையும், பசுமையான எந்த பூண்டையும், எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல், தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. இந்த ஆபத்து தான். இப்படி இனி வரப்போற ஆபத்து பயங்கரமா இருக்கும்னா, ஹெவன்ல 1/2 மணிக்கு ஒரு சைலன்ட் பீரியட் பார்த்தோம். அப்போ அதுக்கு முன்னாடியே வந்து அந்த 4 தூதர்கள் வந்து 4 திசைகள்ல காற்றுகள புடிச்சு வச்சிருந்தாங்க. அப்ப நம்ம பார்த்தோம், எவ்வளோ மக்கள் சேவ் ஆனாங்க. அவங்களுக்கு வந்து நெற்றியில முத்திரைய போட்டு சேவ் பண்ணாங்க. இதுக்கு இந்த டிஃபரன்ஷியேஷன். அப்போ இந்த முத்திரை யாருக்கெல்லாம் இருக்குதோ, அவங்கள வந்து இது வந்து எந்த ஒரு சேதமும் படுத்தக்கூடாது. அதுக்கு வந்து இந்த பவர் கிடையாது. அவங்கள டச் கூட பண்ணக்கூடாது. அது யாருக்கெல்லாம் முத்திரை இல்லாம இருக்கிறாங்களோ, அவங்கள மட்டும் தான் வந்து இது என்ன பண்ணணும் வந்து வந்து இந்த டார்ச்சர் இங்க குடுத்திருப்பாங்க. என்ன பண்ணணும் அந்த மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அப்போ இது வந்து புல்லையோ ஏன்னா நம்ம இது வந்து பார்த்திருக்கோம் பழைய ஏற்பாட்டுல எவ்வளவு வயல்கள் எல்லாம் பட்சித்து அதெல்லாம் சேதப்படுத்தி இருக்குன்னு. ஆனா இங்க இது இருக்கக்கூடிய இந்த இதுக்கு வந்து புல்ல எதுவுமே வந்து செய்யக்கூடாது வந்து சொல்லியிருக்குது வந்து. யாரதான் வந்து இது வந்து இத இ ப எ யாரதான் அட்டாக் பண்ணணும்? நெற்றிகளில வந்து தேவனுடைய முத்திரையே போடாத மனுஷர மட்டும் தான். அவங்கள மட்டும் தான் சேதப்படுத்தணும். இதுக்கு வந்து என்ன குடுத்திருக்காங்க? உத்தரவு. ஆர்டர் குடுத்திருக்காங்க. உத்தரவு கொடுக்கப்பட்டது உத்தரவு கொடுக்கப்பட்டது. மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல், ஒன்லி டார்ச்சர் மட்டும் தான் பண்ணணும். கொலை செஞ்சிடக்கூடாது. ஏன்னா, அந்த மக்கள் வந்து அவ்ளோ பாவம் செஞ்சிருக்காங்க. அவங்க இந்த பெயின் அவங்களுக்கு ஆனா உடனே டை ஆயிட்டாங்கன்னா, அந்த வலி அவங்களால ஃபீல் பண்ண முடியாது. அதனால அவங்கள கொலை செய்யக்கூடாது. அவங்க சாகக்கூடாது. ஆனா பயங்கரமா அவங்கள என்ன பண்ணணும், அந்த பெயின்ஃபுல்லா அவங்கள டார்ச்சர் பண்ணணும் அந்த இது. மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. எவ்வளோ மந்த்ஸ் எல்லாம் கிளியரா அவ்வளோ நாள் மட்டும் தான் இதால பண்ண முடியும். அதுக்கு மேல பண்ண முடியாது. அவ்வளோ நாளைக்கு மட்டும் தான் பவர். அதே மாரி தான் சாத்தானும். அவனுக்குன்னு ஒரு லிமிட். அதுக்கு மேல ஒண்ணு நம்ம காட் வந்து எதுவும் நம்ம கூடயே இருக்கிறாங்க வந்து. அதே மாரி ஒண்ணுமே செய்ய முடியாது வந்து. இன்னும் அய் அவைகள் செய்யும் வேதனை ஆ தேளை தேளானது மனுஷரை கொட்டும்போது உண்டாகும் வேதனையைப் போலிருக்கும். அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். சாக வேண்டுமென்று ஆசைப்படுவார்கள். சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போம். ஏன்னா இதோட வலி தாங்க முடியாம, இதோட டார்ச்சர் தாங்க முடியாம, இதுக்கு நம்ம செத்தே போலாமே அப்படின்னு இது பண்ணுவாங்க. ஆனா வந்து அவங்களுக்கு அந்த இது இல்ல. ஒன்லி அந்த டார்ச்சர் மட்டும் தான். அந்த மக்கள் வந்து ஆனா அந்த மாரி திங்க் பண்றாங்க. இதோட டார்ச்சர் தாங்க முடியாம. 7ஆம் வசனத்துல அந்த வெட்டுக்கிளிகளின் உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பா இருந்தது. எப்படி இருக்குது அதோட உருவம் பார்க்கிறதுக்கு, யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு. குதிரைகளுக்கு ஒவ்வொன்னுமே அப்படி இருக்கு. ஒவ்வொரு குதிரை. அவைகளுடைய தலைகளின் மேல் பொன்மயமான கிரீடம் போன்றவைகள் இருந்தன. என்ன இருக்குது வந்து பொன்மய கிரீடம், கிரவுன் இருக்கு. அவைகளின் முகங்கள் மனுஷருடைய முகங்கள் போல இருந்தன. பார்க்க ஃபேஸ் எப்படி இருக்கு. அந்த 2 பிக்சர்ஸ் டிஃபரன்ஸ் பார்க்க முடியும்.
மனுஷன மாரி இருக்குது வந்து, அவைகளுடைய கூந்தல் ஸ்திரீகளுடைய கூந்தல் போல இருந்தது. ஹேர் வந்து நல்ல லாங்கா இருக்குது வந்து. அப்புறம் பற்கள் வந்து எப்படி இருக்கு? சிங்கங்களின் பற்களை போல இருந்தன. அப்புறம் இரும்பு கவசங்களைப் போல மார்க்கவசங்கள பாருங்க, அது ஒரு யுத்தத்துக்கு போற அதே மாரி அப்படியே இருக்கு. மார்க்கவசங்கள் அவைகளுக்கு இருந்தன. அவைகளுடைய சிறகுகளின் இரைச்சல் யுத்தத்திற்கு ஓடுகிற அநேக குதிரைகள் பூண்ட இரதங்களின் இரைச்சலுக்கு ஒப்பா இருந்தன. அப்ப அந்த சத்தம் கூட எவ்வளோ பயங்கரமா இருக்கும். அது கூட நம்மளுக்கு டார்ச்சரா இருக்கும். எப்படிப்பட்ட சத்தமா வந்து இருக்குது. அடுத்தது அவைகள் தேள்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும், அந்த வாள்களில் கொடுக்குகளையும் உடையவைகளா இருந்தன. அந்த வால்ல வந்து கொடுக்கு இருக்கு. மத்தவங்கள வந்து டார்ச்சர் பண்ணதுக்கு. அப்புறம் 5 மாதம் அளவு மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவைகளா இருந்தன. அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு. அவன் பாதாளத்தின் தூதன். அவைகளுக்கு ஒரு ராஜன் இருக்கிறான். அவன் வந்து பாதாளத்தின் தூதன். எபிரேய பாஷையிலே அபக்தோன் என்றும், கிரேக்கு பாஷையிலே அப்பல்லியோன் என்றும் அவனுக்கு பெயர். அவனுக்கு 2 பேர். 2 இதுலயும் குடுத்திருக்காங்க. எபிரேய பாஷையிலயும் குடுத்திருக்காங்க. கிரேக்லயும் குடுத்திருக்காங்க. அப்டின்னா, இப்ப அபத்தோன் அப்டின்னா வந்து அது அழிக்கிறவன். அப்புறம் வந்து அப்பல்லோன் வந்து என்னன்னா, அவன் வந்து அ டெஸ்ட்ராயர். 2மே இதான் டெஸ்ட்ரக்ஷன் அழிக்கிறதுக்கு ஹெட்டா இருக்கிறவன் வந்து இன்னொன்னு அவன் அழிச்சிருவான். இதுதான் இதோட மீனிங். எபிரேயு, கிரேக்கு மொழியில வந்து குடுத்திருக்காங்க. எபிரேய பாஷையில வந்து அபத்தோன், கிரேக்கு பாஷையில வந்து அப்பல்லியோன். அப்பல்லியோன்னா டெஸ்ட்ராயர். அவன் வந்து அவன் அதுதான் செய்வான். அவன் வந்து அவனால நல்லதே நடக்காது. அவன் என்னது வந்து அழ் மத்தவங்கள அழிக்கிறதுக்காகவே தான் இருக்கிறான். இந்த பாதாள குழியின் திறவுகோலை உடைய அந்த மனுஷன். இதுதான் வந்து என்னதுன்னா வந்து முதல் ஆபத்து. இதான் ஃபர்ஸ்ட் ஆபத்து. 3 ஆபத்து இது பார்த்தோம். 8ஆம் அதிகாரத்துல வந்து கடைசி வசனத்துல சொல்லப்பட்டதுல முதல் ஆபத்து வந்து இந்த வெட்டுக்கிளி. இது எங்கேருந்து வந்துச்சு வந்து பாதாளத்துக்குள்ள இருந்து வந்துச்சுது. அது எப்படி இருக்கு நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து 2வது ஆபத்து நம்ம பார்க்கலாம். 12ஆம் வசனத்துல பார்க்க முடியுது. முதலாம் ஆபத்து கடந்து போயிற்று. இவைகளுக்கு பின்பு இன்னும் 2 ஆபத்துக்கள் இதோ வருகிறது. அடுத்தது 13ஆம் வசனம். 6ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். நம்ம இதுக்கு முன்ன பார்த்தது இந்த வெட்டுக்கிளி 5ஆம் தூதன் எக்காளம் ஊதும்போது, இனி 6ஆம் தூதன் என்ன பண்றான்? எக்காளம் ஊதுறான். எக்காளம் ஊதினான். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் 4 கொம்புகளிலும் இருந்து ஒரு சத்தம் தோன்றி, இது மறுபடியும் எல்லாமே யோவான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தேவனுக்கு முன்பாக ஒரு பீடம் இருக்கு. அதுல வந்து 4 கொம்பு இருக்கு. அந்த 4 கொம்புகளிலிருந்து ஒரு சத்தம் வருது. எக்காளத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி, ஐபிராத் என்னும் பெரிய நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். அங்க கட்டப்பட்ட 4 இதான் எங்க ஐபிராத்து நதியில வந்து கட்டப்பட்டு வச்சிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு. ஏன்னா, அடுத்த பனிஷ்மென்ட் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது மனுஷரில் 1/3 பங்கை கொல்லும்படிக்கு 1 மணி நேரத்திற்கும், 1 நாளுக்கும், 1 மாதத்திற்கும், 1 வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். ஆல்ரெடி இவங்க வந்து ரெடி அங்க இதுக்காகவே தான் இந்த 4 தூதர்கள் வந்து அங்க கட்டப்பட்டிருக்கிறாங்க. ஐபிராத்து நதியில வந்து. அவங்கள இங்க இப்ப அவிழ்த்து விட்டு மக்கள வந்து கொலை செய்றதுக்கு. அதுக்காக தான் அவங்கள ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காங்க. அத அவங்கள அவிழ்த்து விட சொல்றாங்க. நம்ம யூதா புக்ல கூட நம்ம பார்க்க முடியும். அங்க இந்த மாதிரி இந்த தூதர்கள் விழுந்து போன இந்த தூதர்கள், பாவம் செய்த தூதர்கள வந்து கடைசி நாள் நீதி அவங்கள நியாயம் தீர்க்கிறதுக்காக அவங்கள கட்டப்பட்டு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முந்தின புக்ல நம்ம பார்க்க முடியும் யூதா. ஆ 6ஆம் வசனத்துல, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல், தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும், மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி, அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். இவங்க வந்து விபச்சாரம் பண்ணிருக்காங்க. அடுத்த வசனத்த பார்க்கும்போது தெரியும். இது அங்க ஒரு பேட்ச். அவங்க கட்டப்பட்டு அங்க இருக்கிறாங்க. இங்க எ அ ஐபிராத்து நதியில கட்டப்பட்ட 4 தூதர்கள். இதுவும் மக்கள வந்து பனிஷ் பண்றதுக்காக, அவங்கள வந்து டார்ச்சர் பண்றாங்க. அவங்கள கொலை பண்றதுக்காக இப்ப அவிழ்த்து விட சொல்லி எங்கேருந்து இந்த சத்தம் வந்துச்சு? தேவனுக்கு முன்பாக இருக்கக்கூடிய பொற்பீடத்துல ஒரு 4 கொம்பு இருக்கு. அந்த 4 கொம்புலேருந்து ஒரு சத்தம் வந்து இப்படி சொல்லுது வந்து. அதுக்கு பிறகு 16ஆம் வசனத்துல வந்து குதிரை சேனைகள் ஆகிய ராணுவங்களின் தொகை
20 கோடியா இருந்தது. எத்தனை கோடினா வந்து 20 கோடி வருது. குதிரை சேனைகள் மக்களை வந்து டார்ச்சர் பண்ண. 20 கோடினா நம்மளால இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. எவ்வளவு அப்போ குதிரைகள் இதெல்லாம். 20 கோடியா இருந்தது. அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன். இங்க வந்து எவ்வளவு அப்படின்னு இத வந்து கிளியரா சொல்லியிருக்கு. அப்புறம் குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறி இருந்தவைகளையும் நான் தரிசனத்தில் கண்ட விதமாவது பார்க்கலாம். அது எப்படி இருந்துச்சுன்னு. அவைகள் அக்கனி நிறமும், நீல நிறமும், கந்தக நிறமுமான மார்க்கவசங்களை உடையவர்களா இருந்தார்கள். குதிரைகளுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகள் போல் இருந்தன. குதிரை மாரி இல்ல. ஆனா குதிரை சேனைகள்னு சொல்லியிருக்கு. ஆனா அது பார்க்குறது குதிரை இல்ல. தலைகள் எப்படி இருக்கு? சிங்கங்களின் தலைகள போல இருக்கு. அவைகளுடைய வாய்களில் இருந்து அக்கினியும், புகையும், கந்தகமும் புறப்பட்டன. அப்போ அந்த தீயினால கூட மக்கள் வந்து கொல்லப்படுறாங்க. அது வாயிலேருந்து புகையும் அக்கினியும், புகையும், கந்தகமும் புறப்பட்டன. அவைகளுடைய வாய்களிலிருந்து புறப்பட்ட அக்கினி, புகை, கந்தகம் என்னும் இம்மூன்றிலும் மனுஷரில் 1/3 பங்கு கொல்லப்பட்டார்கள். அந்த குதிரைகளின் வல்லமை அவைகளுடைய வாயிலேயும், வாள்களிலேயும் இருக்கிறது. இந்த குதிரைக்கு வல்லமை இது இந்த வாயிலிருந்து அக்கினினால மனுஷங்க டை ஆகுறாங்க. அப்புறம் அதோட வால் அது வந்து பாம்பு போல இருக்கு. அதனாலயும் வந்து அந் அந்த குதிரைகளின் வல்லமை அவைகளுடைய வாயிலேயும், வாள்களிலேயும் இருக்கிறது. அவைகளுடைய வாள்கள் பாம்புகளுக்கு ஒப்பானவைகளாயும், தலைகளும் அந்த பாம்புக்கு தலை இருக்குது. அந்த வால்ல வந்து அந்த எண்டுல தலை இருக்கு. தலைகள் உள்ளமாய் இருக்கிறது. அவைகளாலே சேதப்படுத்துகிறது. அப் இப் இது இந்த 2வது ஆபத்து. அப்ப எவ்வளவு பயங்கரமா இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து கொலை செய்ய அதிகாரம் குடுக்கல வந்து ஒன்லி டார்ச்சர். 5 மாதத்துக்கு வந்து அப்ப மக்கள் சாவை தேடியும் அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா, அவங்களுக்கு அந்த சாகறக்கு அந்த இது குடுக்கல. இதுல வந்து அவங்கள கொலை செய்றதுக்கு வந்து 20 கோடி குதிரை சேனைகள். அ இவ்வளவு ஆபத்து நடந்தும், இதெல்லாம் பார்த்தும் இந்த உலகத்துல இருக்கிற ஒரு கூட்டம் மக்கள் வந்து மனம் திரும்பல. அதுதான் அடுத்த வசனத்துல பார்க்க முடியும். அப்படி இருந்தும், அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும், பொன், வெள்ளி, செம்பு, கல்மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும் காணவும், கேட்கவும், நடக்கவும் மாட்டாதவைகளுமாயிருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. தங்கள் கொலை பாதங்களையும், தங்கள் சூனியங்களையும், தங்கள் வேசித்தனங்களையும், தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை. இவ்ளோ ஆபத்த பார்த்தும் அங்க ஒரு கூட்டம் மக்கள் வந்து அப்பமும் ஏசப்பா தேவன் ஒருவர் இயேசு இருக்கிறாரு. நம்ம அவரு தான் நம்ம இப்பவாவது மனம் திரும்பிருவோம். இதெல்லாம் கிடையாது. இது விக்கிரகம் இப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க செய்த அந்த தவறு, அந்த பாவம், அந்த பாவ வாழ்க்கை அதுலேருந்து அவங்க மனம் திரும்பாம அப்பமும் ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறாங்க. அடுத்தது 10வது வசனம். ஏன்னா, நம்ம நெறைய நெறைய தவறுறோம். ஆனா, ஏசப்பா நம்மளுக்கு ஒவ்வொரு காரியங்களா உணர்த்தி குடுக்கும்போது, நம்ம ஜெபித்து அதுலேருந்து வெளில வந்துரணும். மறுபடி வந்து அத திரும்பி நம்ம பார்க்கக்கூடாது. அதான் நம்ம திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஒரு எக்ஸாம்பிள் கூட நம்ம பைபிள்ல பார்க்குறோம். லோத்தோட மனைவி. திரும்பி பார்த்து என்ன நடந்துச்சு? நம்ம அடுத்தது திரும்பி பார்க்கிறோம். ஏசப்பா ரத்தத்துல கழுவிடணும். ஏசப்பாட்ட நம்ம மன்னிப்பு கேட்டு, நம்ம ஏசப்பா இனி இந்த மாரி பண்ணாதபடி எங்களுக்கு நீங்க எங்கள பாதுகாத்துக்கோங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம அவரோட உதவிய தேடி முன்னாடி போய்க்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு கூட நம்ம ஒரு வசனம் அழகா இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா, ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு இது வந்து. பிறனை அவமதிக்கிறவன் வந்து பாவம் செய்கிறான் அப்படின்னு. அப்ப இப்ப அத கேட்டு நம்ம உடனே அப்படி மனசுல வந்து நம்ம ரியலைஸ் பண்றோம் அப்படின்னா, உடனே நம்ம ஜெபிக்கணும். ஏசப்பா நாங்க இந்த மாரி தப்ப பண்ணக்கூடாது. இப்படி இருக்குதுல்ல ஏசப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம அத திரும்பி பார்க்கக்கூடாது. ஆனா இங்க வந்து இந்த மக்கள் வந்து என்ன பண்றாங்க? திரும்ப திரும்ப அதிலேயே இருக்கிறாங்க. அது இவ்ளோ இத பார்த்தும் கூட அப்படியே இருக்கிறாங்க வந்து. அது ரொம்ப நம்ம கவனமா இருக்கணும். அடுத்தது வந்து 10வது அதிகாரம். 10வது அதிகாரத்துல வந்து நம்ம என்ன பார்க்க முடியும் அப்டின்னா வந்து, இதுல அப்படியே இத தொடர்ந்து வரும்போது இடையில கொஞ்சம் வேற காரியங்கள் நம்ம பார்க்க முடியும். ஒரு 2, 3 சாப்டர்ஸ்ல. அதுல 10வதுல வந்து ஒரு பலமுள்ள தூதன் பார்க்கிறோம். யோவான் பார்ப்பாங்க. ஒரு பலமுள்ள தூதன். அந்த பலமுள்ள தூதனுக்கு கையில வந்து ஒரு சின்ன ஒரு புக் வச்சிருப்பாங்க. நம்ம அந்த இத பார்க்கலாம்.
பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவங்க எங்க இருந்து வர்றாருடா? வானத்திலிருந்து இறங்கி வர்றாங்க வந்து. ஆனா இதெல்லாமே அவரு வந்து எங்கதான் அவரோட ஆவியில பாக்குறாங்க. அவரு பூமியில தான் இருக்கிறாங்க. எங்க பத்மோ தீவுல இருக்கிறாங்க. அந்த தீவுல தான் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம். அவர் ஆவியில தான் அங்க வந்து ஹெவன் அந்த டோர் ஓப்பன் ஆயிருக்கும் போது அவர் ஆவியில தான் இன் ஸ்பிரிட் அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். இப்பமா அவர் வந்து என்ன பண்றாரு? அவர் இங்க தான் இருக்கிறாரு. பத்மோ தீவுல தான் இருக்காங்க. ஆனா எல்லாம் ஆவியில பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு இதுக்கு இதுவரைக்கும் நம்ம ஹெவன்ல இருக்கிறத அவரு பார்த்தாரு. இப்ப வந்து மறுபடியும் வந்து பார்க்குறாரு. எங்க வானத்திலிருந்து கீழ இறங்கி ஒரு தூதன் வர்றாங்க வந்து. அந்த தூதன சுற்றி என்ன இருந்துச்சுன்னா வந்து மேகம் இருந்துச்சு. மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனோட சிரசின் மேல என்ன இருக்கு? வானவில் இருக்கு. அப்புறம் அவனுடைய முகம் வந்து எப்படி இருக்குன்னா, சூரியன போல இருக்குது. அவனுடைய கால்கள் வந்து அக்கினி பில்லர், அக்கினி ஸ்தம்பங்களைப் போல இருந்தது. அப்புறம் கையில திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. அந்த புக் மூடி இல்ல, இங்க தொறந்திருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி தேவன் கையில பார்க்கும்போது ஸ்க்ரோல் வந்து சீல் போட்டு மூடியிருந்து, அததான் ஒண்ணொண்ணா ஓப்பன் பண்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும், தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன். அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அப்ப இந்த 7 அந்த இடியும் வந்து பேசியிருக்கு. சம்திங் ஏதோ சொல்லியிருக்கு வந்து. அது யோவான் கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே அதையும் வந்து அவங்க எழுதுறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா வந்து அடுத்து வானத்துல மறுபடியும் ஒரு சத்தம் இல்ல. நீ அதை எழுதக்கூடாது. அது எனக்கு நமக்கு வந்து அது ஹிட்டனா இருக்குது வந்து. நம்மளுக்கு இது வந்து தெரியப்படுத்தல. அது வந்து நீ எழுதாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. அத நீ என்ன பண்ணு, இத நீ சீல் பண்ணிரு. நீ எழுத வேண்டாம். இத நீ வந்து சீல் பண்ணிரு. நம்ம இது தானியேல்ல கூட பார்ப்போம். தானியேல் ஓகே அத நீ சீல் பண்ணி வை அப்படின்னு சொல்லுவாங்க கடைசியா வந்து. இங்க இந்த காரியத்த இதுக்கு முன்னாடி நம்ம சர்ச்சுக்கெல்லாம் என்ன சொல்லணும்? எல்லாமே சொல்லி இத வந்து எல்லாத்துக்கும் அனுப்பு. நீ சொல்லு அப்படின்னு சொன்னாங்க தேவன். ஆனா இந்த இடி முழக்கம் வந்து சொன்னத வந்து நீ வந்து வேணாம். நீ வந்து அத சீல் போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வந்து. அப்புறம் சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி இனி காலம் செல்லாது. 2 காலம் நம்ம வந்து ஒண்ணு பூமியில, ஒண்ணு வந்து சமுத்திரத்துல. அப்ப 2க்குமே அழிவு. 2 காலம் 2 இடத்துல வச்சிருக்காங்க. இனி காலம் இனி நம்ம அடுத்து தொடர்ந்து பார்க்கும்போது 2லேருந்து ஒவ்வொரு மிருகம் வரும். சீலேருந்து ஒரு மிருகம் வரும், லேண்ட்லேருந்து ஒரு மிருகம் வரும். இனி காலம் செல்லாது. ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனின் சத்தத்தின் நாட்களில் சாரி சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிறபோது தேவ ரகசியம் நிறைவேறும். எப்போ? அவர் கிளியரா சொல்றார். இனி காலம் செல்லாது. ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிறபோது 7ஆம் தூதன் அவன் எக்காலம் ஊதும்போது அடுத்தது ஒரு 7 பனிஷ்மென்ட் வரும். நம்ம பார்க்கலாம். அப்ப 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிறபோது தேவ ரகசியம் நிறைவேறும். அதுதான் கடைசி அது அதோட முடியும் அந்த பனிஷ்மென்ட். வானத்தையும் அதிலுள்ளவைகளையும் பூமியையும் அதிலுள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதிலுள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். இது வந்து காட் மேல வந்து ப்ராமிஸ் பண்ணி இந்த மைட்டி ஏஞ்சல் இந்த பலமுள்ள தூதன் வந்து இதை சொல்றாங்க. அப்புறம் நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன் நீ இதை வாங்கி புசி. இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும். ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாயிருக்கும் என்றான். இத நீ சாப்பிடு. நீ சாப்பிடும்போது என்ன ஆகும்?
உன் வயிற்றுக்கு எப்படி இருக்குதா? பிட்டரா இருக்கும், கசக்கும், உனக்கு பிடிக்காது பாரு. ஆனா நீ சாப்பிடும்போது உன் வாய்க்கு எப்படி இருக்கும்? ஸ்வீட்டா இருக்கும், தேனை போல. ஏன்னா நம்ம ஏசப்பாக்கு வசனத்த நம்ம கேட்கிறோம். அவரு ஆசீர்வாதமா சொல்லும்போது அவ்ளோ ஸ்வீட்டா இருக்குது. ஆனா 2ம் இருக்கு. நம்மளுக்கு ஆசீர்வாதம் இருக்கு. 2 நம்மளுக்கு தப்பான பனிஷ்மென்ட். ஆனா அந்த மாரி பனிஷ்மென்ட், அந்த ஜட்ஜ்மென்ட், அந்த மாரி காரியங்கள் கேட்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும் வந்து. அப்ப தேவனுடைய வார்த்தை, அவருடைய வசனத்த வந்து அந்த நீ சாப்பிடு, உன் வாய்க்கு என்ன இருக்கு? நீ கேட்கும்போது ரொம்ப ஹேப்பியா இருப்ப. ஆனா நீ வந்து அடுத்து இப்ப நம்ம பார்ப்போம். வழி அருகே விதைக்கப்படுது ஒண்ணொண்ணா பார்க்கிறோம். கடைசியா வந்து நம்ம என்ன பண்றோம் வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம எப்படி இருக்கணும் வந்து அத கேட்டு அதன்படி நடக்கணும். அத பாதியில விட்டுட்டு போகக்கூடாது. இல்ல கொஞ்ச நாள் வச்சுக்கிட்டு விடக்கூடாது. அத கடைசி வரைக்கும் நம்ம வச்சுக்கணும். அதுதான் இது கொஞ்ச நாள் இன்னைக்கு எவ்ளோ நல்லா இருக்கே! அப்படின்னு நம்ம ஏசப்பாவுக்குள்ள இப்ப ஒரு 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 ஏதாவது ஒரு காரியம் நம்மள கவலைப்படுத்துது. அப்ப நம்ம ஜெபிக்கிறோம். ஏசப்பா ஒரு வார்த்தை குடுக்குறாங்க, வசனம் குடுக்குறாங்க. நம்ம கேட்கும்போது அவ்ளோ சந்தோஷம். அவ்ளோ நம்ம கம்ஃபோர்ட் ஆயிர்றோம். ஆனா மறுபடியும் கொஞ்ச நேரத்துல மறுபடியும் நம்ம அந்த திங்கிங்ல போய் அந்த வசனத்த சில நேரம் மறக்கப்பட்டவர்களாக, அவரு குடுத்த வாக்குத்தத்தத்த நம்ம மறக்கப்பட்டவர்களாக, மறுபடியும் அந்த பிரச்சனை, ஏதாவது அந்த காரியத்த நம்ம திங்க் பண்ணி அப்படியே சோர்வடைஞ்சு நம்ம போய் அந்த கவலைக்குள்ளாடி கூட நம்ம போகக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. எப்பவுமே ஸ்வீட் ஹேப்பியா, ஏசப்பா எனக்கு கூட இருக்கிறாங்க. அவரு சொல்லிட்டாரு. கண்டிப்பா அப்ப இனி இத செஞ்சுருவாங்க. அந்த ஒரு இது. இன்னைக்கு வொர்ஷிப்லயே நம்ம அந்த விசுவாசத்த பத்தியும் பார்த்தோம். நம்ம அந்த மாரி நம்ம இருக்கணும். நம்ம அத கேட்டுட்டு ஹேப்பியா இருந்துட்டு, அதுக்கப்புறம் விட்டுட்டு மறுபடியும் சேடா இருக்கக்கூடாது. அந்த மாரி நம்ம மீட் பண்ணிக்கலாம். அப்ப இவரு என்ன பண்றாரு வந்து, ஓகே. அப்பொழுது அவன் அ என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும், ஜாதிகளையும், பாஷைக்காரரையும், ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். இன்னும் நீ மத்தவங்களுக்கு நீ என்ன பண்ணு வந்து, நீ காஸ்பல் இயேசுப்பாக்கு சுவிசேஷத்த சொல்லு அப்படின்னு இங்க வந்து அவருக்கு சொல்லிட்டு போறார் நின்னு. இன்னும் நீ என்ன பண்ணு வந்து எல்லாருக்கும், எல்லா ஜனங்களுக்கு, ஜாதிகளுக்கும், பாஷைக்காரருக்கும், ராஜாக்களையும் குறித்து நீ என்ன பண்ணு வந்து தீர்க்க தரிசனம் சொல்லு. இப்ப பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்ப்போம். எ மக்கள் வந்து பாவம் பண்ணுவாங்க. அப்ப தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. உங்களுக்கு ஜட்ஜ்மென்ட் வரப்போகுது. இயேசுப்பா இப்படி தேவன் பனிஷ் பண்ண போறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அத கேட்கும்போது என்ன ஆகும் வந்து, அது அவங்களுக்கு புடிக்காது. அது கசப்பா இருக்கும் அவங்களுக்கு. ஒரு தீர்க்க தரிசனம் குட்டா, ஹேப்பியா சொல்லும்போது, ஓகே ஹேப்பி ஆசீர்வாதம். மத்தபடி நீ இந்த மாரி தப்பு பண்ணியிருக்க. அதனால நெறைய வாட்டி உன்ன வார்ன் பண்ணியாச்சு காட். ஆனா நீ கேட்கல. இனி உனக்கு பனிஷ்மென்ட். அப்படி நம்ம நெறைய ராஜாக்கள் கூட பார்ப்போம். எவ்வளோ தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டுல. அது ஆனா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. உடனே அந்த தீர்க்கதரிசி எப்படி கொல்லலாம் அந்த மாரி தான் பாப்பாங்க. அப்படி கொலையும் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு தெரியும். அடுத்தது வந்து ஓகே. இப்ப 10வது அதிகாரத்துல வந்து சுவிசேஷ அறிவிக்க சொல்லி அப்படி முடிக்கிறாங்க. அடுத்தது 11ஆம் அதிகாரத்துல வந்து 11ஆம் அதிகாரம். 11ஆம் அதிகாரத்துல வந்து 2 சாட்சிகள நம்ம பார்க்க முடியும். 2 சாட்சிகளுமே பழைய ஏற்பாட்டுல உள்ளவங்க. ஏன்னா, அந்த வசனங்கள டைரக்ட்டா இருக்காது. அவங்க பேர் வந்து சொல்லப்பட்டிருக்காது. ஆனா, நம்ம அந்த வசனங்கள வாசிக்கும்போது, அது பழைய ஏற்பாட்டுல உள்ள 2 சாட்சிகள் யாருன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதுதான் 11ஆம் அதிகாரத்துல குடுத்திருக்கு. நம்ம 9ஆம் அதிகாரம் வரைக்கும் அப்படியே என்னென்ன நடக்க போகுது ஒவ்வொன்னா பார்த்துட்டே இருந்தோம். இப்ப நம்ம 10ஆம் அதிகாரம் அந்த 2 ஆபத்து தான் முடிஞ்சிருக்குது வந்து. இனி ஒரு ட்ரம்பெட் இருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த ட்ரம்பெட் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த பலமுள்ள தூதன் இனி 2 சாட்சிகள் பார்க்க போறோம். அடுத்தது கொஞ்சம் தொடர்ந்து இந்த காரியங்கள் நம்ம பார்த்துட்டு தான் அடுத்தது அடுத்த இது வரும். எக்காலம் நம்ம 11ஆம் அதிகாரத்துல வந்து ஓகே 2 சாட்சிகள் வந்து பின்பு கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. யார் கையிலனா யோவான் கையில. யோவான் தான் சொல்றேன். எனக்கு கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும், பலிபீடத்தையும், அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். என்ன பண்றாங்க? ஒரு இது குடுத்துட்டு, அவங்க மெஷர் பண்ண சொல்றாங்க. எதெல்லாம்? தேவனுடைய ஆலயத்த, அப்புறம் தேவனுடைய ஆலயத்துல இருக்கக்கூடிய பலிபீடத்த, அப்புறம் அதுல தொழுது கொள்ளுகிறவர்களையும். இந்த 3 இத வந்து நீ மெஷர் பண்ணு அப்படின்னு உன் கையில வந்து ஒரு ராட் குடுக்குறாங்க. ஒரு மெஷரிங் ராட் வந்து யோவான் கையில வந்து குடுக்குறாங்க.
ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1280 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. இந்த 2 பேரையும் பற்றி சொல்லியிருக்கு. இவங்க பூலகத்துல வந்து ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 எர்த்துல ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதா இருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதா இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அப்ப அந்த 2 சாட்சியம் நம்மளால எப்படி புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா வந்து 5வது வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா வந்து, ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதா இருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதா இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அடுத்தது வந்து அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடக்கி அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதிகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. இதை பார்க்கும்போது வந்து எலியாவும் வந்து மோசே இவங்க 2 பேரும் இந்த 2 சாட்சிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து இதுல கொடுத்திருக்கிற அந்த வசனத்தின்படி வந்து புரிஞ்சுக்க முடியுது. வந்து அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். ஒரு மிருகம் வருது பாதாளத்திலிருந்து, என்ன பண்ணுது, இவங்க 2 சாட்சிகள் கூட வந்து யுத்தம் பண்ணி அவங்கள வந்து வின் பண்ணிருமா வந்து அவங்கள கொன்று போடும். அவர்களுடைய உடல் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். அப்போ ஏசபாவும் ஒரு பாவம் செய்யாதவங்க வந்து நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டாங்க. இதுக்கு முன்ன சொன்ன 2 சாட்சிகளும் அதே இடத்துலதான் அவங்களையும் கொலை செய்யவங்க போட்டிருந்தது. அவங்களும் அவருடைய ஏசப்பாக ஊழியத்தை செய்தவங்க. அவங்க ஆண்டவருடைய ஊழியத்தை செய்த அந்த 2 நபர்களும் அவர்களும் கொல்லப்படுறாங்க. அதே இடத்துல எந்த இடத்துல கொல்லப்பட்டாங்களோ அதே இடத்துலதான் வந்து ஏசப்பாவும் கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். அப்புறம் ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3½ நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அது அப்படியேதான் இருக்குது. வந்து அப்படியே அந்த பூமியிலே தான் 2 பேரும் அப்படியே கிடக்குறாங்க. அவங்கள வந்து எவ்வளவு நாள் பாக்குறாங்க வந்து 3½ நாள் வந்து மத்த அந்த மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. வந்து அவங்கள வந்து அவர்களுடைய உடல்களை கல்லறைகளில் வைக்க ஒட்டார்கள். அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். இப்ப இவங்க வந்து இருக்கும்போது தீர்க்க தரிசனம் உரைச்சிருக்காங்க இல்ல, அப்ப தப்பு செய்யும் போது அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அப்போ அதே மாதிரி நிறைய பார்த்திருக்கோம். அவங்க சொன்னது மாதிரி எல்லாம் நிறைய நடந்திருக்குது. இத இத அப்போ இந்த மக்களுக்கு வந்து எப்படி இருக்கும், வந்து துன்மார்க்கமா நடக்கிற மக்களுக்கு வந்து இவங்களை பிடிக்காது. என்ன இவங்க வந்து இந்த சும்மா பனிஷ்மெண்ட் இந்த மாதிரி சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ரொம்ப வெறுப்பா, இவங்க எப்படா சில மனுஷங்க இருப்பாங்க பிடிக்காதவங்க, ஓகே அப்படி இவங்க என்ன இவங்க வந்து டயானாலும் வந்து ஒரு எப்படா அவங்க சாவாங்க அந்த மாதிரி காத்திருக்கிறோம். அந்த மாதிரி இந்த மக்கள் வந்து இவங்க 2 பேருடைய சாவுக்கு இவங்க ஏன்னா எப்ப பார்த்தாலும் இவங்க தீர்க்க தரிசனம் நம்மளுக்கு எதிராவே உரைக்கிறாங்களே, நம்ம இஷ்டத்துக்கு நம்மளால வாழ முடியலையே இஷ்டத்துக்கு மீன்ஸ் ஏசப்பாக்கு பிரியம் இல்லாதபடி அந்த உலக பிரகாரமான சந்தோஷத்துல வாழ முடியலையே, இனி இதை பண்ணாது அதை பண்ணாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்களே, நீ இதை பண்ணா இப்ப பனிஷ்மெண்ட் உனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்களுக்கு அவங்க மேல வெறுப்பு. அப்போ அவங்க டயாயிட்டாங்க அப்படின்னு வந்து இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அது வந்து மத்தவங்களோட வந்து அந்த ஹாப்பிய வந்து என்ன பண்றாங்க, ஷேர் பண்றாங்க. கிஃப்ட் எல்லாம் அனுப்பி வந்து சந்தோஷமா வந்து அதை வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அப்புறம் 3½ நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. இப்ப அந்த மக்கள் சந்தோஷப்பட்ட மக்கள் எல்லாம் அவங்க வந்து இவங்களுக்கு விரோதமா இவங்களுக்கு சாக பார்த்து சந்தோஷப்பட்ட மக்களுக்கு கண்களுக்கு முன்பாகவே தேவன் அடுத்தது ஒரு அற்புதம் செய்றாங்க.
3½ நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் கால் ஊன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தில் 10 பங்கு இடிந்து விழுந்தது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா செயல்படும் போது கொஞ்சம் தேவன் வந்து பொறுமையாவே இருப்பாங்க. அந்த மக்கள் என்ன நினைப்பாங்க, அவங்க அந்த பாவ வழியிலே இருந்துட்டே இருப்பாங்க. ஏன்னா உடனே பனிஷ்மெண்ட் வராது. கடைசி இப்ப என்ன நடக்குது வந்து, இப்போ வந்து ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வருது. பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தில் 10 பங்கு இடிந்து விழுந்தது. மனுஷரில் 7000 பேர் பூமி அதிர்ச்சினால் அழிந்தார்கள். மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இங்க வந்து அந்த பயம் மக்களுக்கு இருந்திருக்கு. இந்த அழியாம இருந்தவங்க வந்து என்ன பண்றாங்க, பரலோகத்தின் தேவனை வந்து மகிமைப்படுத்துறாங்க வந்து. அடுத்தது 2ஆம் ஆபத்து கடந்து போயிட்டு. இது வரைக்கும் அப்படியே வந்து அந்த 2ஆம் ஆபத்து கடந்து போயிற்று. இங்க வரைக்கும் அந்த இது இருக்குது வந்து. இதோ 3ஆம் ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது. அடுத்தது 7ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. 7ஆம் தூதன் எக்காளம் ஊதின மொத்த உலக ராஜ்யங்கள் யாருக்கு வந்து, தேவனுக்கு, அவருக்கு. அவர் சதா காலங்களில் ராஜ்யம் பண்ணுவார் என்னும் கெம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். ஜாதிகள் கோபித்தார்கள். அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். அப்பொழுது பரலோகத்தின் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. இப்ப வந்து அங்க இருக்கக்கூடிய ஆலயம் திறக்கிறத வந்து யோவான் பாக்குறாங்க. பரலோகத்துல அப்போ என்ன தெரியும், ஆலயம் இருக்கு. அந்த ஆலயம், தேவனுடைய ஆலயம் இப்ப திறக்கப்படுது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்படி கவனிச்சு உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி எதிர்ச்சியும் பெரும் கல்மழையும் உண்டாயின. இதோட வந்து 11ஆம் அதிகாரம் முடியுது. அடுத்தது 12ஆம் அதிகாரத்துல இருந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். டியர், இப்போதும்ல நம்மளுக்கு டைம் இல்ல நடத்து அந்த ஒரு இன்னொரு சாப்டர் நடத்துது. ஓகே. அடுத்த ஒரு சாப்டர் வந்து நம்ம அப்படியே இதோட கண்டினியூஷனா தான் வருது. இடையில அப்படியே கொஞ்சம் பார்ட்ஸ் வர்றது மாதிரி 12ஆம் அதிகாரத்துல உள்ளது நம்ம பார்க்கலாம். தேவனுடைய ஆலயம் பரலோகத்துல இருக்கிறது ஓப்பன் ஆகுது. 12ஆம் அதிகாரத்துல வந்து ஒரு விமன், ஒரு ஸ்திரீ, அப்புறம் ஒரு ஆண் பிள்ளைய குறிச்சிருக்கும். அப்புறம் வந்து ஒரு மிருகம், ஒரு ரெட் மிருகம், நம்ம இத பற்றி பார்க்கலாம் வந்து. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். ஒரு ஸ்திரீ வந்து ஒரு ஸ்திரீ, ஏன்னா நம்ம ஸ்திரீனா நம்ம பைபிள்ல மத்தபடி நம்ம பார்க்கிறோம் வந்து ஒரு நேஷன் அப்படின்லாம், அது வந்து ஒரு ஸ்திரீன்னு வந்து காட் ரெப்ரசன்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஒரு நேஷன் கூட ஸ்திரீ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. இந்த இந்த வசனத்தை வச்சு அப்படி என்ன மீன் பண்ற இதுனா, நம்ம யோசிப்பதான் அப்படி இது பண்றாங்க. அவரோட அந்த கனவு, அந்த ட்ரீம் நம்மளுக்கு தெரியும்ல. யோசிப்பு பாக்குற ட்ரீம் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுவாங்க. அதான் ஒரு ஸ்திரீ ஒரு சூரியன் அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் வந்து 12 கோத்திரங்கள் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாய் இருந்தது. அவள்
கர்ப்பவதியா இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அப்போ ஒரு ஸ்திரீ இருக்காங்க. அவங்க பிரெக்னன்ட்டா இருக்கிறாங்க வந்து. அந்த ஸ்திரீ வந்து இஸ்ரேல் நேசன் நம்மளால மீன் பண்ணிக்கிற தக்கன வந்து அந்த வசனம் இருக்குது. ஆ அதுக்கு இப்படியே யோவான் பார்த்துட்டு இருக்கும்போது, அப்புறம் ஒரு சைன் பார்க்குறாங்க. ஒரு அடையாளம். என்ன அடையாளத்த பார்க்குறாங்கன்னா வந்து, ஒரு மிருகத்த பார்க்குறாங்க. இதுவும் எங்க தான் வானத்துல தான் பார்க்குறாங்க. ஆ அந்த மிருகம் வந்து எப்படி இருக்குது வந்து 7 தலை இருக்கு. 10 கொம்பு இருக்கு. அப்புறம் வந்து அந்த தன் தலைகள் மேல் வந்து 7 முடிகள். முடிகளும் உடைய எப்படி இருக்கு வந்து சிவப்பா ரெட் கலர். ரெட்னாலே வந்து என்னது வந்து ஒரு அழிவு, ஒரு வார். ரத்தம் சிந்தல். சிவப்பான பெரிய வலு சர்ப்பமா இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 3ல் 1 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத் தள்ளிற்று. அது வரும்போது எவ்வளோ பயங்கரமா வருது. அதோட வால் என்ன பண்ணுது வந்து 3ல் 1 பங்கு வானத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள இழுத்து அப்படியே கீழ தள்ளிட்டு பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. நம்ம இத 2 இதா கூட மீன் பண்ணிக்கலாம். ஒண்ணு வந்து ஜீசஸ் கிரைஸ்டோட பர்த். ஏன்னா ஏசப்பா வந்து பிறக்கக்கூடாது, பிறந்துறக்கூடாதுன்னு தான் வந்து இந்த சேட்டான் வந்து அநேக காரியங்கள நம்ம பைபிள்ல பண்ணி மக்கள பாவத்துக்கு விழ வச்சது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். மக்கள வந்து தேவன மறக்கணும், தேவன விட்டு பிரிக்கணும். ஆ மக்கள் ஜனங்கள வந்து என்ன பண்ணும், இந்த விக்கிரகத்துக்குள்ள வேற இதுக்குள்ளாடி அவங்கள கொண்டு ஒண்ணா பண்ணி பார்த்து எத்தனையோ பாவங்கள கொண்டு வந்து எத்தனையோ மக்கள அழிச்சாலும் தேவன் வந்து அவருக்குன்னு ஒரு கூட்ட ஜனங்கள அவரு உருவாக்கி திருத்தி கற்றுக் குடுத்து அப்படியே வந்துட்டே இருந்தாங்கன்னா, ஏசப்பாவுடைய பர்த் அப்ப ஏசப்பா பிறக்கக்கூடாது. அவ்ளோ ஒரு ஹார்ட் இதெல்லாம் கடந்து வந்து இப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்தாச்சு. நம்ம அந்த ஒண்ணு மீன் பண்ணிக்கலாம். இன்னொன்னு வந்து நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்மள இது பண்ணலாம். நம்மளே அவன் அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறான் வந்து. ஏன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா மாறிறக்கூடாது. எங்க இவங்க மாறிருவாங்களோ, இவங்கள நிமித்தம் அநேகர் இன்னும் ரட்சிக்கப்பட்டுருவாங்களோ, அவருடைய பிள்ளைகளா வாழ்ந்துருவாங்களோ வந்து, அப்படின்னு சொல்லிட்டு அவன என்ன பண்றான் வந்து, நம்மளையும் அநேக காரியங்கள விழ வச்சு, தேவனுடைய அன்ப விட்டு பிரிக்கிறது மாரி. நம்ம அவரோட கிட்ட சேர்ந்துறக்கூடாது, அவருடைய பிள்ளைகளா வாழ்ந்துறக்கூடாது. நம்மளே இத 2 விதத்துல எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கலாம். அப்படி இந்த சேட்டன் என்ன பண்ணிட்டே இருக்கிறான் வந்து, இவ்வளவு போராட்டம் அவனுக்கு. ஆ அ ஏசப்பாக்கிய பிள்ளைங்களா ஒரு அந்த மக்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப எனிவே இங்க வந்து இந்த ஸ்திரீ என்ன பண்ணியாச்சு, இந்த இஸ்ரேல் இந்த நேஷன் ஜீசஸ் கிரைஸ்ட் அவங்க வந்து மேசியா வருவாங்க. மேசியா எப்ப வருவாருன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்து ஃபைனலி மேசியா வந்தாச்சு. ஏசப்பா பிறந்தாச்சு வந்து. அப்ப அ ச சகல ஜாதிகளையும் இரும்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இப்ப பிள்ளை எங்க போயாச்சு வந்து பிறந்து சிங்காசனத்துக்கு போயாச்சு. ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனாள். ஸ்திரீ எங்க போறா வந்து டெசர்ட்டுக்கு போறா. அந்த வனாந்திரத்து அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. அவருடைய இயேசுப்பாக பிள்ளைகள நம்ம வாழும்போது அவர்ட்ட நம்மளுக்கு பாதுகாப்பு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். வானத்துல யுத்தம் உண்டாயிற்று. இப்ப அடுத்தது வானத்துல இந்த டிராகன் என்ன பண்ணுது வந்து யுத்தம் பண்ணுது. யாரு கூட? மிகாவேல் தூதனு கூட. பிரதான தூதன். இந்த மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். மிகாவேலும் கூட இருக்க தூதர்களும் சேர்ந்து இந்த டிராகன் கூட யுத்தம் பண்றாங்க. வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. இப்ப வலு சர்ப்பம் மிகாவேலும் அவரோட இருந்த அந்த தூதர்கள் வந்து வின் பண்ணிட்டாங்க. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலக மனத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்ப இனி இவனுக்கு இந்த டிராகனுக்கு பயங்கர கோபமா இருக்கும் வந்து அவன் தள்ளப்பட்டுட்டான். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன்
தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இது நம்ம என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம ஏசப்பாக்கிய பிள்ளைங்களை நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கிறோம். எத்தனை பரிசுத்தவான்கள் வந்து பாதுகாக்கப்பட்டாங்க. நம்ம பார்க்கிறோம் வந்து முத்திரை போட்டு பாதுகாக்கப்படுறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் ஜனங்கள் வந்து அங்க ஆல்டர் முன்னாடி நிக்கிறாங்க வந்து. அப்போ என்ன கஷ்டம் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி வந்து அவங்க என்ன பண்றாங்க, ஏசப்பா அவருடைய ரத்தத்தினாலே தோய்க்கப்பட்ட அவங்களுடைய வஸ்திரத்தை ஜெயித்து இந்த உலகத்தை வந்து ஜெயித்தவர்களா இருக்கிறாங்க, ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமா இருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். வலுசர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. இப்போ பிள்ளை பிறந்து பேபி சேவ் ஆயாச்சு. இப்ப என்ன பண்ணுது வந்து இந்த குழந்தைய பெற்றெடுத்து அந்த ஸ்திரீய அப்படின்னா இது என்ன பண்ணும், ஒரு சபையை துன்புறுத்தும். இப்போ நம்ம வந்து இப்ப நம்மளே அது நம்மளுக்கு தெரியும், அது புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்ப மத்தவங்களுக்காக ஜபிக்கிறோம், மத்தவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்றோம்னா அவன் என்ன பண்ணுவான், நம்மளதான் வந்து டார்கெட் பண்ண நம்மளுக்கு தெரியும். ஆனா நம்மளுக்கு யாரோட பாதுகாப்பு இருக்கு, நம்ம அதுக்காக கவலைப்பட கொஞ்சம் கூட கவலைப்படவே வேண்டாம். ஏன்னா நம்மள ஆல்ரெடி இங்க யாரு ப்ரொடெக்டா வச்சிருக்கா, ஏசப்பா நம்மள ப்ரொடெக்டிவா வச்சிருக்காங்க. அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலங்களும் அரை காலமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்திலுள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றி விட்டது. எவ்வளவு இது பண்ணுது இந்த சேட்டன் வந்து. என்ன பண்ணாலும் தேவன் வந்து பாதுகாத்துட்டே இருக்காங்க. அது நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு இது வசனம். இது ரொம்ப கம்ஃபர்டிங்கான இது வசனம், வார்த்தைகள் இது. அப்போ பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்தது. தண்ணியை இது பண்ணி அவளை அழிச்சிடலாமான்னு பாக்குது. ஆனா பூமி என்ன பண்ணுது, அது தன் வாயை திறக்குது. பூமி 2 ஓபன் ஆகுது. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலுசர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. அப்பொழுது வலுசர்ப்பமானது ஒரு 2 வாட்டி ட்ரை பண்ணிச்சுல்ல, அதோட அவன் என்ன பண்ணிட்டான் வந்து பின்னாடி போயிட்டான். இதுக்கு மேல நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாதிரிதான் கொஞ்சம் தான் இது பண்ண, நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம ஏசப்பாவை சார்ந்து எந்த இதுலயும் வந்து எல்லாத்துலயும் ஏசப்பாவை நம்ம சார்ந்து இருக்கும்போது வந்து ஏசப்பா கிட்ட இருந்து ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்குது. இன்னும் அந்த சேட்டன் என்ன பண்ண, ஒரு 2 வாட்டி தான் வந்து இது பண்றான். அதுக்கு பிறகு வந்து அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. அப்பொழுது அடுத்தது வலுசர்ப்பம் என்ன பண்ணுதுன்னா, அப்பொழுது வலுசர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு, ஏன்னா ஸ்திரீயை ஒண்ணும் பண்ண முடியல, அதனால அவன் மேல கோபம் கொண்டு எங்க போகுது, தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களிடமே யுத்தம் பண்ண போயிற்று. அவ்வளவுதான், யுத்தம் பண்ண போகும். ஆனா யுத்தம் எல்லாம் பண்ண முடியாது. நம்ம ஏசப்பா அவருடைய பாதுகாப்பு எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கோம். அந்த இதுதான் வந்து இப்ப இந்த 12 அதிகாரத்துல வந்து இதை பத்தி தான் கொடுத்திருக்கு. நம்ம 2 விதமா திங்க் பண்ணலாம். ஏசப்பாவோட பர்த், இன்னொன்னு பரிசுத்தவான்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒருத்தர் வந்து எவ்வளவு கஷ்டத்தை தாங்கி எத்தனை இதானாலும் நம்ம ஏசப்பா பிள்ளைங்களா இருக்கணும். சேட்டான் வந்து நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா நம்ம ஆயிடக்கூடாதுன்னு அவன் என்னென்ன முடியுதோ அவ்வளவு ட்ரை பண்ணுவோம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் வந்து எதையும் பறிச்சு கவலைப்படக்கூடாது. ஏன்னா இங்க அழகா கொடுத்திருக்காங்க ப்ரொடெக்ஷன். தேவன் நம்மளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க, எப்படி இந்த ஸ்திரீயை அது நம்மளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம். இப்ப நம்ம 12 வரை முடிச்சிருக்கோம். இன்னும் அடுத்த 7வது இது ஒரு கடைசி ஜட்ஜ்மெண்ட்க்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் சாப்டர்ஸ் இருக்குது. டியர் நம்ம இன்னும் பாத்துக்கோங்க. ஓகே அம்மா, அப்ப நெக்ஸ்ட் எப்ப டைம் கிடைக்கும் அப்ப பார்க்கலாமா? ஆமா, இல்ல 10:30 வரை இருக்குதா டைம்? அம்மா டைம் இருக்கு, ஆனா டைம் இருக்கு இப்ப. அப்போ 10:30 வரை ஒண்ணும் இல்லையா? ஓகே, நடத்து. ஓகே, அடுத்தது வந்து 13 அதிகாரம். நீங்க இன்னும் நம்ம இன்னும் இதை வாசிக்கும்போது இன்னும் நம்மளுக்கு ஏசப்பா நிறைய சொல்லி கொடுப்பாங்க. அடுத்தது 13 அதிகாரத்துல இதேதான், இந்த டிராகன் தான் பற்றி நம்ம பார்க்க போறோம்.
ஒரு டிராகன் வந்து எங்கேருந்து வரும்னா சீலேந்து வரும். 2 டிராகன பத்தி இதுல குடுத்திருக்கு. இன்னொன்னு வந்து எர்த்லேந்து வரும். இந்த பூமியிலேந்து வர்ற இதுல தான் அந்த 666 நம்பர் பற்றியெல்லாம் இதுல தான் சொல்லியிருக்கோம். பார்க்கலாம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். இப்ப வந்து யோவா எங்க நிக்கிறாங்க? கடற்கரை மணலுக்கு மேல நிக்கிறாங்க. அவரோட ஆவி. அவர அப்படியே எங்க பார்க்குறாங்க? கடற்கரை மணலுக்கு மேல நிக்கிறாங்க. அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். 1வது மிருகம் சமுத்திரத்திலிருந்து வருது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. இந்த தலை, கொம்பெல்லாம் நம்ம தானியேல் புக்ல இருக்கும் பார்த்தீங்களா? நம்ம படிச்சிருப்போம். ஓகே. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும், அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. இந்த மிருகம் அப்படின்னாலே இது ஒரு பொலிட்டிக்கல் ஒரு பவர். இந்த மனுஷங்கள தான் இது பண்ணுது நமக்கு தெரியும். அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போலிருந்தது. நம்ம பார்த்துக்கலாம் இது. எப்படி இருக்குன்னா, பார்க்கிறதுக்கு வந்து யோவான் பார்க்கும்போது சிறுத்தைய போல இருக்கு. ஆனா அதோட கால்கள் எப்படி இருக்குன்னா, கரடி கால் மாரி இருக்குது. பார்க்கறதுக்கு சிறுத்தமா இருக்கு. ஆனா கால்கள் வந்து கரடி போல இருக்கு. இன்னும் அதுக்கு வாய் எப்படி இருக்குன்னா, சிங்கத்த போல இருக்குது வந்து. சிறுத்தைய போல இருக்கு, கால் வந்து கரடி போல இருக்கு, வாய் வந்து சிங்கத்தை போல இருக்குது. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும், தன் சிங்காசனத்தையும், மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. இப்ப வலு சர்ப்பம் வந்து என்ன பண்ணுது வந்து, இந்த மிருகத்துக்கு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, வலு சர்ப்பம் அந்த விமன இது தொந்தரவு பண்ண அந்த டிராகன் அந்த வலு சர்ப்பம் என்ன பண்ணுது வந்து, அதோட மொத்த பவரையும் வந்து யாருக்கு குடுக்குது வந்து, இப்ப என்ன கடல்லேருந்து வருது பார்த்தீங்களா? ஒரு மிருகம் வந்து, அந்த சமுத்திரத்திலேருந்து வந்த அந்த மிருகத்துக்கு வந்து இந்த வலு சர்ப்பம், அந்த அந்த மிருகத்துக்கு இந்த வலு சர்ப்பம் தன்னோட மொத்த பவரையும் குடுக்குது வந்து. அதன் தலைகளில் நின்று சாவுக்கு ஏதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சொஸ்தமாகப்பட்டது. இதெல்லாமே நம்ம ஹிஸ்டரியில கூட இருக்கும். பார்த்து உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஆ இது மனுஷர்கள் அவங்க இத பவர்ல உள்ளவங்க, அதிகாரத்துல இருக்கிறவங்க. அப்ப அதுல ஒருத்தனுக்கு என்ன நடக்குது, ஒரு 4 கொஞ்சம் பேரா சேர்ந்து வந்து அவங்க என்ன பண்றாங்க வந்து, ரூல் பண்றாங்க வந்து. இத்தன பேரு சேர்ந்து. அது அந்த தலைகள் பற்றி இத்தனை பேர் இதெல்லாம் வந்து குடுத்திருக்கிறது. அதுல ஒரு ஆளுக்கு என்ன நடக்குன்னா, ஒரு ஆளுக்கு தலையில வந்து சாவுக்கு ஏதுவான காயம். அப்படின்னா எல்லா மனுஷரும் நினைக்கிறாங்க, இந்த லீடர் வந்து இந்த தலைவர் என்ன ஆயி போயிருவார், ரொம்ப முடியாம இருக்கிறாரு. இவரு டை ஆயி போயிருவாரு. இனி இவருக்கு அடுத்த லீடர் வருவாங்க அப்படின்னு அந்த மாரி வந்து ஒரு கண்டிஷன்ல இருக்கிறாரு அந்த லீடர் வந்து. ஆனாலும் சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. ஆனா மக்கள் எல்லாம் அவ்வளவுதான் எல்லாம் அந்த மாரி தான் இருக்குது. ஆனா வந்து அந்த ஆள் என்ன ஆயிடுச்சு வந்து வந்து அந்த சாகல வந்து. அது வந்து ஹீல் ஆயிடுச்சு. அந்த வூண்ட் வந்து ஹீல் ஆயிடுச்சு வந்து. பூமியில உள்ள யாவரும் ஆச்சரியத்தோட அந்த மிருகத்தை பின்பற்றி, இப்ப என்ன பண்றாங்க வந்து எல்லா தலைவர்கள விட இந்த தலைவர் மேல மக்களுக்கு அந்த பார்வை போகுது. ஏன்னா இப்படி ஒரு ஆளு இவ்வளவு தூரம் போய் எப்படி இது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க என்ன பண்றாங்க, அத பார்த்து ஆச்சரியப்பட்டு வந்து அந்த ஆள் அந்த மிருகத்த வந்து என்ன பண்றாங்க வந்து பின்பற்றுறாங்க வந்து. பின்பற்றி அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். இந்த டிராகன வந்து மக்கள் வந்து வணங்குறாங்க. ஏன்னா இதான் அதுக்கு பவர் குடுத்தது. அப்ப டிராகன் இன்னொரு ஆளு. இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பெர்சன். வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார்? அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். அந்த வலு சர்ப்பத்த மட்டும் இந்த பவர குடுத்த வலு சர்ப்பத்த மட்டும் இல்ல, அந்த மிருகத்தையும் வந்து இந்த மக்கள் வந்து வணங்குறாங்க. அப்புறம் பெருமையானவைகளையும், தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. பொதுவா ஒரு தலைவர்கள் அவங்களுக்கு ரொம்ப இதா இருக்கும்போது அந்த பெருமை இருக்கும். அவங்களோட டாக்கிங் நம்ம பார்த்திருக்கோம். நம்ம பைபிள்லயே வந்து நம்ம பார்த்திருக்கோம் வந்து இந்த ராஜா வந்து அ பாபிலோன் அவங்க வந்து நேபுகாத் நேச்சர் இது நான் கட்டுன இது அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அந்த பெருமை வரும்போதே வந்து நமக்கு தெரியும். அது அவங்களுக்கு அந்த பெருமை இருக்கும். இருக்குது. அந்த அந் அப்ப தலைவர்கள் வந்து என்ன பண்றாங்க வந்து, அவங்க பெருமையானவைகளையும், தூஷணங்களையும் பேசும் வாய், அந்த இது அவங்களுக்கு இருக்குது. அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. எல்லாமே இது தேவன்கிட்ட இருந்து இவ்வளவு நாள் ஒரு லிமிட் இருக்குது. மொத்தம் எவ்வளவு நாள் தான் வந்து 42 மாதம் மட்டும் தான் யுத்தம் பண்ண உனக்கு அதிகாரம். அவ்வளவுதான். அதுக்கு மேல கிடையாது. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து, அவருடைய நாமத்தையும், அவருடைய வாசஸ்தலத்தையும், பரலோகத்தில் வாசமா இருக்கிறவர்களையும் தூஷித்தது. ஆண்டவருடைய இது என்ன பண்ணுது வந்து, இயேசப்பா எகெயின்ஸ்டா இருக்கக்கூடிய, அ கிறிஸ்தவத்துக்கு எகெயின்ஸ்டா இருக்கக்கூடிய லீடர். அது என்ன பண்ணுது அந்த ஆள் வந்து, தேவன வந்து தூஷிக்கிறது. தேவன வந்து அ தூஷி தூஷித்து அவருடைய நாமத்த, அவருடைய வாசஸ்தலத்த, பரலோகத்தில் வாசமா இருக்கிற எல்லாரையும் வந்து தூஷிக்குது. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல், ஒவ்வொரு கோத்திரங்கள் மேலும், பாஷைக்காரர் மேலும், ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அநேக
பரிசுத்தவான்கள வந்து இந்த ரோமர் பீரியட்ல நம்ம பார்க்குறோம். நெறைய பேர கொலை பண்ணியிருக்காங்க வந்து. ஒரு நாள் நம்ம அத பார்க்கலாம். கொஞ்சம் அந்த இது வந்து எப்படியெல்லாம் வந்து அந்த மக்கள வந்து ட்ரீட் பண்ணி, எப்படியெல்லாம் அவங்கள டார்ச்சர் பண்ணி, அவங்கள கஷ்டப்படுத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அதிகாரமும் தேவன் தான் குடுக்குறாங்க. சும்மா அவங்க நெனச்சு அப்படி அவங்கள கில் பண்ணல. அந்த தேவனுடைய பரிசுத்தவான்களை வந்து டார்ச்சர் பண்ணி அவங்கள கில் பண்ணதுக்குள்ள அதிகாரமும் தேவன் தான் குடுக்குறாங்க வந்து. அது அப்படிதான் இருக்குது. அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்புறம் உலகம் தோன்றும் முதல் அடிக்கப்பட்ட குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். யாரு? அந்த ஜீவ புஸ்தகம் நம்மளுக்கு தெரியும். யாரோட நேம் எல்லாம் அதுல இல்லையோ அவங்க எல்லாரும் தான் இந்த மிருகத்தை வணங்குறாங்க. காது உள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். பட்டயத்தினால் கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். நம்ம எத்தனை துன்பம் இந்த உலகத்துல வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? பொறுமையா இருக்கணும். சில நேரத்துல வந்து நம்ம ஏசப்பாய்க்கு பிள்ளைலாம் இருக்கணும். நம்மளே சில டைம்ல வந்து அத முறுமுறுத்துறோம். ஏன் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அது ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது காதுள்ளவன் எவனோ கேட்க கடவன். அது அழகா குடுத்திருக்கு. சிறைப்படுத்தி ஒருத்தன் வந்து தீமை பண்றான்னா அவனுக்கு தீமை தான் நடக்கும். நம்ம இதுல வந்து லாஸ்ட்ல கூட பார்க்க முடியும். நம்மளுக்கு தெரியும். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அப்படின்னு தான் இருக்கும் வந்து. அவன் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு செய்யட்டும். ஏன்னா அவனோட அழிவு அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். பட்டயத்தினால் கொல்லுகிறவன் அவனுக்கு வந்து பட்டயம் தான். அப்புறம் பட்டயத்தினால தான் வந்து அவன் என்ன பண்ண வேண்டும்? கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் இது பொறுமை அப்புறம் விசுவாசம். இந்த 2ம் நம்மட்ட ரொம்ப முக்கியமா இருக்கணும். பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். இது வந்து முதல் மிருகம். இப்போ அத வணங்குறது நம்ம எல்லாமே பார்த்தோம். ஆனா அது ஆண்டவருடைய பிள்ளைகள வந்து டார்ச்சர் பண்ணி இந்த பவர் எல்லாமே தேவன் தான் குடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து அதுக்கு ஒரு யுத்தம் பண்ணதுக்கு வந்து குடுக்குற அந்த பவரும், அந்த இதுவும் தேவன் தான் குடுக்குறாங்க. அவ்வளவுதான் லிமிட். இவ்வளவுதான். இதுக்கு மேல கிடையாதுன்னே. அடுத்தது இது வந்து சமுத்திரத்தில வந்த மிருகம். அடுத்தது ஒரு மிருகம் வருது. வேறொரு மிருகம். அது எங்கேருந்து வருதுன்னா, பூமியிலேருந்து எழும்ப கண்டேன். எங்கேருந்து வருது அப்படின்னா, பூமியிலேருந்து வருது. அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதா இருந்தது. எப்படி இருக்குது பார்க்கிறதுக்கு இந்த மிருகத்த பார்க்கிறதுக்கு வந்து ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளுடையதா இருந்தது. இந்த கள்ள தீர்க்கதரிசிய பற்றி சொல்லியிருக்காங்கல்ல ஏசப்பா. அ அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதா இருந்தது. வலு சர்ப்பத்தை போல பேசினது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கு ஏதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அதான் கள்ளத்தீர்க்கதரிசி நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க. ஏன்னா, சில நேரத்துல நம்ம வந்து, "ஓ! இது கரெக்ட் தானோ?" அப்படிங்கிற ஒரு இது வந்துரக்கூடாதுங்கிறனால, நீங்க நல்ல வசனத்த வாசிக்கணும். ரொம்ப கவனமா இருக்கணும். எது கரெக்ட்டான இதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அரைகுறையா இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு கள்ளத்தீர்க்கதரிசி மூலமாக மக்கள ஏசப்பாங்க பிள்ளைகள் அ வஞ்சிக்கப்படத்தக்கன்னு இருக்குது. இந்த கள்ளத்தீர்க்கதரிசி வந்து என்ன பண்றான், அந்த ஃபால்ஸ் ப்ராஃபட் வந்து இந்த ஆட்டுக்குட்டி கொப்பா 2 கொம்பையும் வச்சுட்டு வந்து, இது யாருக்கு சப்போர்ட் பண்ணுது? அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்ட அந்த ஆள என்ன பண்ணுங்க, வணங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்ப இந்த அரைகுறையா வேதவசனம் தெரியாத மக்கள் என்ன பண்ணுவாங்க, அப்ப வணங்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது பைபிள்லேருந்து வசனத்த எடுத்து பேசுற ஒரு ஒரு மிருகம். ஒரு கள்ள தீர்க்கதரிசி. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினி இறங்க பண்ணத்தக்கதாய் பெரிய அற்புதங்களை நடப்பித்தது. பாருங்க, இது வந்து தன்னிட்ட பவர் இருக்கு. ஏன்னா வானத்திலிருந்து அக்கினி அப்படின்னா உன்ன என்ன பண்ணுவாங்க மக்கள் வந்து, வானத்திலிருந்து அப்ப இது ஏசப்பா தேவனுடைய இதுதான் அவருடைய இதுதானோ அப்படின்னு சொல்லிட்டு மக்கள நம்ப வைக்குது வந்து. ஆனா இத நம்ம அதான் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு. இது கள்ள தீர்க்கதரிசி ஆனா என்ன பண்ணுது வந்து, வானத்திலிருந்து பொய்யா ஒரு பெரிய அற்புதங்கள் எல்லாம் பண்ணுது. அக்குன்னு இறங்கி. அப்ப இத பார்த்தோனே மக்கள் என்ன நினைப்பாங்க? இந்த அற்புதங்கள பார்த்தோனே வந்து, இதுக்கு மேல ஒரு இது வரும் அவங்களுக்கு வந்து. மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி, மக்கள வந்து வஞ்சிக்கிறது. இது ஒரு வஞ்சிப்பு. மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மக்கள வஞ்சித்து இப்படியெல்லாம் அற்புதங்கள் எல்லாம் காட்டி இந்த மக்கள் என்ன பண்றாங்க? ஏமாந்து இத நம்பி வஞ்சிக்கப்பட்டு
போறாங்க. அப்ப அந்த மனுஷனுக்கு வந்து என்ன பண்ணுங்க, ஒரு சொரூபத்த பண்ணுங்க அப்படி ஒரு சிலைய பண்ணுங்க அப்படின்னு. மேலும் அமிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும், மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும், மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவிய கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது, நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது, அதன் நாமத்தையாவது, அது நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேற ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. நம்பர் போட்டுக்கணும். உங்களுக்கு திங்ஸ் வேணுமா? நீங்க என்ன வாங்கணுமோ இந்த நம்பர் இருந்தாதான் உங்களுக்கு இந்த திங்ஸ் நாங்க குடுப்போம். நம்மளுக்கு தெரியும். ஏன்னா ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. யாரெல்லாம் இந்த மார்க் போட்டிருக்காங்க, அவங்க மட்டும் தான் திங்ஸ் வாங்கிக்க முடியும், செல் பண்ணவும் முடியும். மத்தவங்களுக்கு சாப்பாடா இருந்தாலும் எந்த ஒரு திங்ஸுமே வந்து அவங்களுக்கு குடுக்க மாட்டோம். அந்த இது மாரி. எல்லாரையும் ஃபர்ஸ்ட்டு ஒரு சொரூபத்த அந்த அந்த மனுஷன வந்து ஒ அ அவனுக்கு வந்து ஒரு சொரூபத்த வந்து செய்ய சொல்லுது. அத வணங்க பண்ணிச்சுது. இப்ப என்ன பண்ணுது வந்து, எல்லாரும் நம்பர் போட்டுக்கோங்க. யாரெல்லாம் நம்பர் போட்டிருக்கீங்களோ, அவங்களுக்கு மட்டும் தான் ஃபுட் நாங்க செல் பண்ணுவோம். நீங்களும் செல் பண்ண முடியும். நீங்களும் பிசினஸ் பண்ண முடியும். இல்லாட்டா நீங்க பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க? சாப்பாடு இந்த மாரி காரியங்கள் இதெல்லாம் வரும்போது, அப்ப இந்த நம்பர் என்ன பண்ணுவாங்க வந்து போட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து எப்படி ட்ரிக் பண்ணி எவ்வளோ இதா வந்து மக்கள வந்து வஞ்சிக்குது. இதிலே ஞானம் விளங்கும். அப்படி அந்த வசனத்திலே இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தையுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமா இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666 இப்போ இது கூட மனுஷனுடைய இலக்கமா இருக்கு அப்படின்னும், அந்த மனுஷங்களுடைய நேம வச்சு கூட அந்த கூட்டுத்தொகை பண்ணி பார்க்குறாங்க. இந்த அ எபிரிய லெட்டர்ஸ் அந்த அந்த ஆல்ஃபபெட்ஸ்க்கு வந்து ஒண்ணொண்ணுக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கு. நம்பர் வேல்யூ. அத போட்டு கூட கால்குலேட் பண்ணி, யாருக்கு 666 நம்பர் வருது, இந்த மாரி எல்லாம் இது பண்றாங்க. ஆனா நம்ம அது நம்மளுக்கு தேவையில்ல. ஓகே. ஆனா நம்ம என்ன நம்மளுக்கு தெரியும். ஏசுபாக்குள்ளாடி நம்மளுக்கு தெரியும் வந்து, ஆ அதான் கள்ள தீர்க்கதரிசி வருவாங்க, வஞ்சிக்கப்பட்டு போக்கூடாது, ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா அவங்க வந்து எப்படி வருவாங்க வந்து, எ அ வசனத்த எடுத்து தேவனுடைய வசனத்த எடுத்து என்ன பண்ணுவாங்க, புரட்டி பேசுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அது ரொம்ப கவனமா இருக்கணும். இப்போ இதுல 2வது மிருகத்த வந்து நம்ம கள்ள தீர்க்கதரிசி ஃபால்ஸ் ப்ராஃபெட் வந்து அது என்ன பண்ணுது, கிளியரா மக்களுக்கு முன்னாடி அற்புதத்த காமிச்சு மக்கள வஞ்சித்து, மக்கள் நம்புற மாரி பண்ணி இந்த காரியம் எவ்ளோ அழகா கொண்டு வருது. அவங்கள நம்ப வச்சு, ஒரு சிலைய செய்ய பண்ணி வணங்க வச்சு, அப்புறம் வந்து நம்பர் போட வைக்குது. இது ரொம்ப நம்ம இதுல வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு முத்திரை போட்டாங்க. நம்ம அந்த முத்திரைய பெற்றுக்கொள்கிறவர்களா தான் இருக்கணும். இந்த மாரி நம்பருக்கு வந்து நம்ம அடிமைப்பட்டு நம்ம போகக்கூடாது. நம்பர்ன்றது டைரக்ட்டா நம்பர் அப்படியே இருக்காது. நம்ம இந்த உலகத்துல வந்து நம்ம வந்து எதுலயுமே வந்து என்ன ஆகக்கூடாது, அடிமைப்பட்டு போயிறக்கூடாது. அப்படி நம்ம அடிமைப்பட்டு போறனால அதுவே ஒரு 666 நம்பர் போடுறதுக்கு ஈக்குவல் தான். அதுல ரொம்ப நம்ம கவனமா இருக்கணும். அடுத்தது வந்து 14ஆம் அதிகாரம் இருக்கு. 14ஆம் அதிகாரம் கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால அதை நம்ம முடிச்சுப்போம். உங்களுக்கு புரியுதுன்னு நெனைக்கிறேன். நீங்க இன்னும் வாசித்து நம்ம பார்க்கலாம். ஆ 14ஆம் அதிகாரத்துல வந்து பார்ப்போம். அதுல வந்து 14ஆம் அதிகார தொடக்கத்துல, பின்பு நான் பார்த்தபோது, இதோ இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும், அவரோடே கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேரையும் நிற்க கண்டேன். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த 666 நம்பர் பற்றி பார்த்துட்டு வரும்போது, அடுத்து அப்படியே வருது. யாருடைய இது பற்றி சொல்றாங்க? பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேரையும் நிற்க கண்டேன். எங்க? சீயோன் மலையில. அங்க யார் இருக்கிறா? இந்த மக்களும், ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிறாங்க. அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சலைப் போலவும், பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாகக் கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையைப் போலிருந்தது. அந்த சத்தம் வந்து எப்படி இருக்கு வந்து, சுரமண்டலத்த வாசிக்கிறது மாரி அந்த சத்தம். இப்ப இந்த அதிகாரத்துல என்ன குடுத்திருக்கு அப்படின்னா வந்து, ஆ 1,44,000 வந்து பீப்பிள்ஸ் வந்து தேவனுடைய அவருடைய முத்திரைய போட்டவங்க வந்து பிதாவின் நாமத்த வந்து இது யாரோட நாமம்? பிதாவின் நாமம்.
இது பிதாவின் நாமத்தை வந்து தங்கள் நெற்றியில போட்டு எழுதப்பட்டவங்க வந்து இருக்கிறாங்க. யாரு கூட? ஆட்டுக்குட்டியானவர் கூட சீயோன் மலையில இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னா வந்து ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது மறுபடியும். அதுக்கு அந்த ஆபத்துக்கு முன்னாடி வந்து எவ்வளவு தேவன் அன்புள்ளவரா இருக்கிறாரு அப்படின்னு நம்ம இதுலயும் பார்க்க முடியும். இவ்வளவு நடந்தும் இன்னும் என்ன பண்றாங்கன்னா வந்து சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க வந்து அவருடைய தூதர்கள் வந்து சுவிசேஷம் அறிவிப்பாங்க வந்து மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் தான் அடுத்தது ஒரு வந்து ஒரு இது காட் ஒரு ஹார்வெஸ்ட் நடக்கும். ஹார்வெஸ்ட்னா யாரெல்லாம்னா நீதிமான்கள், துன்மார்க்கர். நீதிமான்களை வந்து சேவ் பண்றாங்க, துன்மார்க்கர் அழிக்கப்படுறாங்க. அதுதான் இந்த அதிகாரத்துல இருக்குது வந்து 14 அதிகாரத்துல. அவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 1,44,000 பேரை அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இது இவங்கள வந்து மேபி மேரேஜ் பண்ணவங்களாகவும் இருக்கலாம், மேரேஜ் பண்ணாதவங்களாகவும் இருக்கலாம் வந்து. ஏன்னா பவுல் சொல்லுவாங்க மேரேஜ் பண்ணாம இருக்கிறதும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பார்க்குறோம் நிறைய மேரேஜ் பண்ணாமலும் நிறைய பேர் ஊழியம் பண்றாங்க. சரி, ஆனா இதுல வந்து அதுக்காக மேரேஜ் பண்ணவங்க பண்ணாதவங்களையும் நம்ம எடுக்க முடியாது. பண்ணவங்களும் இருக்கலாம். பண்ணவங்களும் அவ்வளோ ஏசப்பாக்க ஏசப்பாக்கு எவ்வளோ ஊழியம் செய்றாங்க நம்ம நம்மளுக்கு தெரியும். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. அப்பன்னா நம்மளுக்கு தெரியும். அவங்க வந்து என்ன அ தவறு செய்யாதவர்கள். பரிசுத்தமா தேவனுக்காக வாழ்ந்தவர்கள். மேரேஜ் பண்ணி பரிசுத்தமா, ஏன்னா மேரேஜ் பண்ணியும் நெறைய தவறு நெறைய பார்க்கிறோம் வந்து. அப்போ ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர்கள் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுவர்கள் இவர்களே. ஆனா இந்த வசனம் இவ்ளோ இத பார்க்கும்போது மேபி மேரேஜ் பண்ணாதவங்களா இருக்குமோ அப்படின்னு ஒரு சிந்தனை வருது. தெரியல. ஏன்னா ஆட்டுக்குட்டியானவருக்கு பின்னாடி எப்பவுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஒரு ஃபேமிலிய ரன் பண்ணி ஆட்டுக்குட்டியானவருக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணவும் முடியும். ஓகே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவும் இல்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் ஒரு குற்றம் கூட இல்ல. ஒரு மிஸ்டேக் கூட சொல்லத்தக்கன இல்ல. நம்ம பார்க்குறோம் ஏசப்பா வந்து சிலுவையில இது பண்ணும்போது வந்து பிலாத்து கேட்பாங்க, இவர் மேல நான் ஒரு குற்றத்தையும் நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி இங்க தேவன் வந்து கொஞ்சம் மக்கள் வந்து குறிச்சு இங்க சொல்லுறாங்க வந்து. இவர்களுடைய வாயிலே கபடு காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்தின் முன்பாக மாசில்லாதவர்கள். ஒரு தப்பு கூட இவங்கள பிளேம்லெஸ். ஒண்ணு கூட இவங்கள சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இருந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடியே நம்ம பார்க்குறோம் அவங்கள குறிச்சு இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அப்புறம் பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அப்படி பறந்துகிட்டே இருக்கிறாங்க. வேறொரு தூதன் வானத்தின் மத்தியில மிடில்ல பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜன கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து, எட்டர்னல் காஸ்பல், நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள். என்ன சொல்றாங்க? வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார். அப்ப இந்த மக்கள் வந்து என்ன பண்றாங்க நம்மளுக்கு தெரியும். ஆஹ் இது கல்லு, மண்ணு தேவையில்லாத இது எல்லாத்தையும் எடுத்து அவங்க வந்து தெய்வம்னு வச்சுட்டு இருக்கிற நமக்கு தெரியும். அதனாலதான் கிளியரா வானத்தை நீங்க வானோன்னு நீங்க இது தெய்வம்னு ஒரு வானத்தை வச்சு இது பண்ணிட்டு இருக்கீங்க. பூமியில இது பண்ணிட்டு இருக்கீங்க. சமுத்திரத்தை பார்த்தா சமுத்திரம் ஒரு தெய்வம்னு சொல்றீங்க. நீரூற்றை பார்த்தா உங்களுக்கு நீரூற்று வீட்டுல செழிப்பா இருந்தாலும் நீரூற்று வந்து தெய்வம் சொல்றீங்க. இல்ல, அதை உண்டாக்கினவரையே நீங்கள் என்ன பண்ணுங்க, தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். வேறொரு தூதன் பின் சென்று, அப்படி 2வது தூதன், 3 தூதன் வருவாங்க. வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் மகா நகரம் விழுந்தது விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே. இல்ல நம்ம விக்கிரக ஆராதனை நம்ம மெயினா பார்க்க முடியாது. பாபிலோன் விழுந்தது, விக்கிரகம் சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றான். அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலேயாவது தன் கையிலேயாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறவன் எவனோ
அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலேயே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். ஃபர்ஸ்ட் ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க, மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததும் சொல்றாங்க பாபிலோன் அது விழ போகுது, அதையும் சொல்றாங்க. நீங்க விக்கிரகத்தை விட்டு வாங்கன்னு சொல்றாங்க. தேவனை மட்டும் தொழுது கொள்ளுங்க, அவருதான் தெய்வம்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து இதெல்லாம் விழ போகுது, அழிய போகுது அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது வந்து இன்னும் இது பண்ணலன்னா உங்களுக்கு எல்லாம் நியாய தீர்ப்பு, எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது தூதன் வந்து சொல்றாங்க. கிளியரா வந்து சொல்றாங்க இந்த மக்களுக்கு. இந்த பூமியில வானத்துல இருந்து அவ்வளவு சத்தம் விட்டு எல்லாரும் கேட்கும்படியா இவ்வளோ காரியம் நடந்து அதுக்கப்புறம் வந்து சொல்லுறாங்க. அடுத்து அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும், மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. டே அண்ட் நைட்டு உங்களால பீஸா இருக்கவே முடியாது. சோ இதுல ரொம்ப கவனமா இருங்க. அந்த இதை போட்டுறாதீங்க, பீஸ்டுக்க நம்புறேன். இந்த பீஸ்டுக்கு இதுக்கு அவனோட வஞ்சகம் இதுக்கு அடிமையாகி போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். இதுலயும் நம்ம எண்ட் டைம்லயே லாஸ்ட் இதுல நம்ம என்ன பண்ணும் வந்து அவருடைய கற்பனைகளை தான் நம்ம கை கொள்ளணும், அதன்படி நடக்கணும். அப்ப அவருடைய இயேசுப்பா மேல உள்ள விசுவாசத்தை நம்ம விட்டுறவே கூடாது. அந்த விசுவாசத்தை ரொம்ப மெயினா பாக்குறோம். வந்து நம்ம இதுலயே நம்ம பார்க்க முடியும் யாரெல்லாம் வந்து ஹெவனுக்கு போக முடியாது அப்படின்னு போது இது பயப்படுகிறவர்கள் இருக்கும் நிறைய அதுல பார்க்க முடியும். நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அவன் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது, அவிசுவாசம் வைக்க கூடாது, விசுவாசத்தோட நம்ம இருக்கணும். வந்து அந்த விசுவாசம் பொறுமையை பற்றி இதுல நம்ம இன்னைக்கு நிறைய இதுல இது 2வது இடத்துல பாக்குறோம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவன் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம், ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிட்டு நம்ம ஹோலி ஸ்பிரிட் வந்து இதுல மட்டும்தான் பார்க்க முடியும். இப்படி அவங்க சொன்னது வந்து என்ன சொல்றாங்க, ஆவியானவர் ஆம். ஏன்னா சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஆவியானவர் அவருடைய இதே இல்ல, இதுல மட்டும்தான் என்ன சொல்றாங்க வந்து ஆம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்தது பின்பு நான் பார்த்தபோது, இதெல்லாமே சொல்லி முடிச்சுட்டு தான் அடுத்தது ஒரு பனிஷ்மெண்ட், ஒரு ஜட்ஜ்மெண்ட். பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அறிவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அறிவாளை நீட்டி அறுத்து விடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்திருந்தவர் தமது அறிவாளை பூமியின் மேல் நீட்டினார், பூமியின் விளைவு அறுப்புண்டது. பின்பு வேறொரு தூதனும் கருக்குள்ள அறிவாளை பிடித்துக்கொண்டு பரலோகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். அக்கினியின் மேல் அதிகாரம் உள்ள வேறொரு தூதன் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருக்குள்ள அறிவாளை பிடித்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கருக்குள்ள உமது அறிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்து விடும். இதுல இந்த திராட்சை பழம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது வந்து துன்மார்க்கமான மக்கள், விக்கட் மக்கள். இதுக்கு முன்னாடி பயிர் முதிர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு தூதன் வந்து அந்த சிங்காசனத்துல வீற்றிருக்கிற மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பா வீற்றிருக்கிறவர் அவர்கிட்ட சொன்னது வந்து வீற்று, கோதுமை அது நீதிமான்கள். அடுத்தது கருக்குள்ள உமது அறிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்து விடும் என்று மிகுந்த சத்தத்தோட சொன்னான். அப்பொழுது அந்த தூதன் தன் அறிவாளை பூமியின் மேல் நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். இங்க தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். நகரத்திற்கு புறம்பே உள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையிலிருந்து 1600 ஸ்தாதி தூரத்திற்கு ரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது. இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி திராட்சை பழங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. லாஸ்ட் எப்படி முடிக்கிறாங்க, ரத்தம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அது எவ்வளவு தாதி அப்படின்னு பார்த்தாச்சுன்னா மீட்டர் கணக்குல பார்த்தா ஒரு குதிரைக்கு ஹைட்டுக்கு எவ்வளவு அப்படின்னா 1.4 to 1.8 மீட்டர் அளவுக்கு அவ்வளவு குதிரை
டக்குன்னு அவ்வளவு இது பிளட் ரத்தம். அது எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து 296 கிலோமீட்டர். மைல்ல பார்த்தா 184 இவ்ளோ தூரத்துக்கு அந்த திராட்சை பழங்கள மிதிச்சு அத வந்து அறுவடை பண்ண அதுல உள்ள இது. இதுதான் இந்த 14 அதிகாரத்துல இருக்குது வந்து. 14 அதிகாரத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து சியோன் மலையில ஆட்டுக்குட்டியானவர் கூட வந்து 1,44,000 பேர் இருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம் வந்து, எப்படி அவங்க லைஃப் லீவ் பண்ணியிருக்காங்க ஏசப்பாகன்னு பார்த்தோம். அடுத்தது 3 தூதர்கள் வந்து சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க வந்து. அதுக்கு அடுத்தது வந்து இது அறுவடை நடக்குது. ஒண்ணு வீட்டு கோதுமை, இன்னொன்னு வந்து திராட்சை இது. நல்லவங்க, கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு இது 14 அதிகாரத்துல இது இருக்குது. அடுத்தது 15 அதிகாரம். 15, 16. 15 அதிகாரம். பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமுமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளை உடைய, இதான் கடைசி இது, 7 தூதரை கண்டேன். பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமா, இப்ப அடுத்து எங்க பாக்குறாங்கன்னா யோவான் வானத்துல பாக்குறாங்க. வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளுடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. அன்றியும் அக்கறை கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள். இந்த மோசையோட பாட்டுன்னு நம்ம இங்க உபாகத்துல ஒண்ணு இருக்கு. நீங்க அப்புறமா வாசித்து பாருங்க. உபாகமும் 33ஆம் அதிகாரம் 32. நீங்க அப்புறமா ஃப்ரீயா இருக்கும்போது அத ஒருக்க வாசிச்சு பாருங்க. மோசேக்கு பாட்டு. அப்ப இவங்க எந்த 32 உபாகம் 32ஆம் அதிகாரத்த வாசித்து பாருங்க அப்புறமா. கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்ளுவார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கம் ஆயின என்றார்கள். இப்ப இதுக்கு முன்னாடி இந்த ஹார்வெஸ்டிங் அந்த அறுவடை முடிச்சது. ஏன்னா அப்ப அந்த தூதர்கள் சொல்றாங்க, இல்ல இதெல்லாம் நீங்க வணங்காதீங்க, தேவனை தொழுது கொள்ளுங்க. இது ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது அப்படின்னு. பாபிலோன் அது வந்து விழப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றாங்க. அதை முடிச்சிட்டு தான் அதுக்கு பிறகு நம்ம இங்க பாக்குறோம் நிறைய பேரு அந்த மிருகத்துக்கு அந்த இத நம்பரை போடாதவங்க எவ்வளோ டார்ச்சர் பண்ணியும் நீ இப்படி பண்ணாதான் இத இத இது நடக்கும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்லலாம். இப்போ நாங்க இங்க இருக்கும்போது இந்த கொரோனா வந்தப்போ வந்து நீங்க ஊருக்கு போகணும் வரணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வேக்சின் எடுத்துக்கணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு கட்டாயம் ஆக்கப்பட்டது. அப்ப அது திங்கிங் வரலாம். ஆனா இதெல்லாம் ரெஃபர் பண்ணும்போது அந்த தாட்ஸ் எல்லாம் அப்படி வந்துச்சுது. அப்படி கட்டாயம் ஆக்கப்படும் போது இப்படி ஒரு சூழல்ல வந்து என்ன பண்ணிதான் நம்ம என்ன பண்றோம் வந்து அதை செஞ்சிடறோம். அப்பதான் நம்ம ஊருக்கு போக முடியும் வர முடியும். ஏன்னா அது வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் வந்து இந்த வேக்சின் போட்டிருக்கோம் இந்த காரியம் எல்லாம். அதுக்காகவே வந்து இங்க எல்லாருமே போடணும் அப்படின்னு ஆயிடுச்சு. எல்லாருமே போட்டாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் அப்படி பார்த்தோம்னா நம்ம இன்னும் நிறைய பேர் போடாம இருக்கிறாங்க. ஏன்னா அது ஓகே. ஆனா இங்க வந்து இப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், இதான் நம்ம அறியாம இது இப்படின்னு ஒரு இது சொல்லும்போது கண்டிப்பா என்ன பண்ண முடியுது, கண்டிப்பா செய்ய வேண்டிய சூழலா இருக்குது வந்து. அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம இந்த காரியத்துக்கு நம்ம என்ன ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அதுதான் அதுல குடுத்திருக்காங்க வந்து. அந்த மிருகத்துக்கு இந்த இதுல எல்லாம் வந்து விழாம அந்த அந்த இத போடாம முத்திரை போடாம ஜெயம் கொண்டவர்கள் கையில தான் எதை பிடிச்சிட்டு இருக்காங்க, தேவ சுரமண்டலங்களை பிடிச்சிட்டு எங்க நிக்கிறாங்க, அதுவும் கண்ணாடி கடல் அருகே நிற்கிறாங்க வந்து. கண்ணாடி கடல் அப்படின்னா ஒரு பரிசுத்தமான ஒரு இது அங்க நிக்கிறாங்க வந்து. அவங்க என்ன பண்றாங்க வந்து தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேக்கு பாட்டை பாடுறாங்க. அப்புறம் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடுறாங்க. பாடி வந்து தேவனை அங்க துதிக்கிறாங்க. அவருடைய மகத்துவத்தை சொல்லி துதிக்கிறாங்க. அடுத்தது 5ஆம் வசனத்துல இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. இப்போ பரலோகத்துல அடுத்து என்ன பண்றாங்க, ஒரு சாட்சி விட்னஸ் சாங்சுவரி அது டென்ட் ஒண்ணு இருக்குது வந்து. அந்த கூடாரம் வந்து அந்த ஆலயம் வந்து திறக்கப்படுது. அந்த ஆலயத்திலிருந்து இப்ப என்ன அது 7 வாதைகள் வருது. 7 பிளேக் 7 வாதைகளுடைய அவ்வேழு தூதர்களும் சுத்தமும்
பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து. எப்படி வர்றாங்க பார்த்தா எவ்வளவு ஹோலி பிளேஸ், எவ்வளவு ஹோலியா இருக்காங்க. பிரகாசமும் மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கச்சையும் கட்டிக்கொண்டு புறப்பட்டார்கள். அப்பொழுது அந்த 4 ஜீவன்களில் ஒன்று, நம்ம பார்த்த 4 ஜீவன்கள் வந்து ஒன்னொன்னு என்னென்ன ஃபேஸ் இருந்துச்சுன்னு பார்த்தோம். ஜீவன்களில் ஒன்று சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபாக்கினையால் நிறைந்த பொற்கலசங்கள் 7ஐயும் அந்த 7 தூதர்களுக்கு கொடுத்தது. அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது. 7 தூதர்களுடைய 7 வாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. இது கடைசியானது. தேவாலயம் திறக்குது பாக்குறோம். ஆனா இந்த 7 இது வாதை, அந்த இது பனிஷ்மெண்ட் முடிறது வரைக்கும் யாருமே அந்த ஆலயத்துக்குள்ள போகவே முடியாதாம். அந்த அளவுக்கு இருக்குது வந்து. இது 15 அதிகாரம். அந்த தேவனுடைய அவருடைய பிள்ளைகள் வந்து இந்த மிருகத்தோட வந்து அந்த முத்திரையை போடாம சேவானவங்க பார்த்தோம். அப்புறம் அவங்க பாடின பாட்டு பார்த்தோம். அப்புறம் என்ன, அங்க டெம்பிள் ஓப்பன் ஆகுது. சாட்சியின் கூடாரம் பரலோகத்துல இருக்கிறது ஓப்பன் ஆகுது. அப்புறம் 7 தூதர்கள், கடைசியா தேவனுடைய கோபம் அவருடைய இது நிறைவடைய போகுது. அது 15 அதிகாரத்தில் முடியுது. அடுத்தது 16 அதிகாரத்துல வந்து அந்த 7 அந்த கோப கலசம், தேவனுடைய அந்த 7 கோப கலசத்தை வச்சு ஒன்னொன்னும் என்னென்ன நடக்குது, எங்கெங்க என்னென்ன பனிஷ்மெண்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் நம்ம அப்படியே பார்த்து இன்னைக்கு முடிச்சுக்கலாம். கொஞ்சம் தான் இருக்குது வந்து. ஒவ்வொருத்தரும் காட் சொல்ற ஒவ்வொரு இடத்துல வந்து போர் பண்ணுவாங்க. 16 அதிகாரம். அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெரிய சத்தம் அந்த 7 தூதருடனே, நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். ஃபர்ஸ்ட் தூதன் என்ன பண்றான்? ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட இருந்த தேவனுடைய கோப கலசத்தை, அந்த பவுல் ஆஃப் ராத், ஆங்கர், தேவனுடைய கோபத்தை வந்து எங்க ஊத்துறாங்க? பூமியில ஊத்துறாங்க. பூமியில ஊத்துறது என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குறவர்களுமாகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண்ணுண்டாயிற்று. யாருக்குதான் இந்த பனிஷ்மெண்ட்? மிருகத்தை ஃபாலோ பண்ணி அது கேட்டு அது என்ன சொல்லிச்சு அது செய்தவங்க தான். அடுத்தது 2ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான். உடனே அது செத்தவனுடைய இரத்தம் போலாயிற்று. சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயின. அடுத்தது 3ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான். உடனே அவைகள் இரத்தமாயின. அப்பொழுது தண்ணீர்களின் தூதன், இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவரீர் இப்படி நியாயம் தீர்க்க நீதி உள்ளவராயிருக்கிறீர். அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியினால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர். அதற்கு பாத்திரரா இருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன். இதுதான் நம்ம இது 5வது சீல் ஓபன் பண்ணும்போது மக்கள் வந்து கேட்பாங்க. பார்த்தோம் பாத்தீங்களா, எங்களுக்காக நீங்க எப்போ பழி வாங்குவீங்க? எங்க ரத்தத்தை சிந்தினாங்களே, எங்க பிளட்டுக்கு எப்போ பழி வாங்குவீங்கன்னு கேட்டப்போ ஏசப்பா அவங்களுக்கு ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் கொடுத்து அவங்களை கம்ஃபர்ட் பண்ணாங்க. எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் இங்க அதான் அந்த தூதன் வந்து இதை சொல்லுறாங்க. தண்ணீரின் தூதன் வந்து இதை சொல்லுறாங்க. அடுத்தது பலிபீடத்திலிருந்து வேறொருவன், ஆம் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியம் நீதியுமானவைகள். எங்கிருந்து வருது? பலிபீடம். நம்ம அங்க அவங்க வந்து நின்னது எங்கதான் நின்னாங்க? பலிபீடத்துக்கு முன்னாடிதான் வந்து நின்னாங்க. 5வது சீல் ஓபன் பண்ணும்போதுன்னு வாசித்து பாருங்க. நீங்க வந்து 5வது சீல் ஓபன் பண்ணும்போது பலிபீடத்துக்கு முன்னாடிதான் நின்று பேசினாங்க. அப்ப இது நடந்தது பலிபீடத்தின் அடுத்தது ஒரு சத்தம் வந்து, ஏன்னா தேவன் அவங்கள்ட்ட சொன்ன அந்த காரியம் இதாகுதுப்ப அவங்க வந்து அதுக்கு பதில் கொடுக்கறாங்க. பலிபீடத்திலிருந்து வேறொருவன், ஆம் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று சொல்ல கேட்டேன். அடுத்தது 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரம் உள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. அடுத்தது 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். இப்போ மிருகத்துக்கு வருது. மிருகத்தின் மேல அது அவனுக்கு கொஞ்ச நாள் தான். மிருகத்தின் மேல் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருள் அடைந்தது.
இப்ப இருள் ஆயிடுச்சு. அப்படி ஒரு செகண்ட் தான் இருள் அடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்துக் கொண்டு தங்கள் வருத்தத்தின் தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. 4:2 4, 5 4ஆம் தூதன் 5ஆம் தூதன் 2 இது பண்ணும்போது மனுஷங்க என்ன பண்றாங்க? தேவனை தூஷிக்கிறாங்களே தவிர அவங்க மனம் திரும்பல. இப்ப கூட மனம் திரும்பாமன்னு ஒரு பேட்ச் இருக்கிறாங்க மக்கள். அடுத்து 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அங்கே ஐப்ராத்துல நம்ம பார்த்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த தூதர்கள் வந்து கட்டி வச்சிருந்தது வந்து நம்ம பார்த்தோம். அந்த தூதர்கள் தான் வந்து அதுக்கு அவங்களை அவிழ்த்து விட்ட போது அந்த 20 கோடி அந்த சேனை, அந்த குதிரை சேனைகள் பார்த்தோம். 2வது ஆபத்து அந்த இதுல நம்ம பார்த்தோம். இப்போ அவங்க அங்க இருக்கிற இடத்துல அங்க என்ன பெரிய நதியின் மேல் ஊற்றினான். ஐப்ராத் அந்த பெரிய நதியின் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிட்டு. ஏன்னா இங்க ஒரு வார் நடக்க போகுது. அப்ப அந்த ராஜாக்கள் வர்றதுக்காக வந்து அந்த நதியில் உள்ள தண்ணி எல்லாம் வற்றி போகுது. 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளது அது ஐப்ராத் நதியில ஊற்றினதும். அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு யாரெல்லாம் வலுசர்ப்பம் ஏற்கனவே பார்த்தோம். வலுசர்ப்பம் இந்த ஸ்திரீயை துன்பப்படுத்தினது அந்த வலுசர்ப்பம் தான். அடுத்த அதிகாரத்துல வந்து அந்த மிருகத்துக்கு அதோட பவர் கொடுத்தது. வலுசர்ப்பம், அந்த மிருகம், அதுக்கப்புறம் கள்ளத்தீர்க்கதரிசி ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். இந்த 3 பேருக்கு வாயிலிருந்து என்ன வருது வந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்குமுள்ள ராஜாக்களை சர்வ வல்லமுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும் படிக்கு புறப்பட்டு போகிறது. இதோ திருடனை போல் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை நம்ம ரட்சிப்புங்கிற வஸ்திரத்தை ரொம்ப கவனமா வச்சுக்கணும். தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகெதோன் எண்ணப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். ஃபைனல் யுத்தம் வந்து அர்மகெதோன்ல தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்க வந்து என்ன நடக்குன்னா ஒரு செகண்ட் தான். அர்மகெதோன்ல கூட்டி சேர்த்தான் மட்டும்தான் இருக்குது. எப்படி யுத்தம் நடந்துச்சு, எவ்வளவு நாள் நடந்துச்சு, எதுவுமே இல்லை. இது நம்ம பழைய ஏற்பாட்டுல கூட பாக்குறோம். ஒரே நாள்ல ஒரே நைட்ல ஒரே ஒரு தூதன் வந்து சம்திங் லட்சத்தி எத்தனையோ எதிரிகளை வந்து வீழ்த்திட்டு போனாங்க. மறுநாள் காலையில பார்க்கும்போது மக்கள் பாக்குறாங்க, நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி இங்க வந்து தேவன் வர்றாங்க அர்மகெதோன் யுத்தத்துக்கு. அந்த மிருகம், வலுசர்ப்பம், கள்ளத்தீர்க்கதரிசி என்ன பண்ணுது? ஆட்களை சேர்க்குது. ஆனா அங்க யுத்தம் நடந்ததா? எவ்வளவு ஒண்ணுமே இல்லை. அவ்வளவுதான். ஒரு செகண்ட்ல என்ன ஆயிடுச்சு வந்து ஏசப்பா வின் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான் அவங்களோட பவர் வந்து. அடுத்தது 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். 7ஆம் தூதன் எங்க ஊற்றினான்? தன் ஆகாயத்துல ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெரும் சத்தம் பிறந்தது. ஆயிற்று, முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், முடிந்தது, இட்ஸ் டன் அப்படி. சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. அப்பொழுது மகா நகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது. புற ஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன. மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினையான மது உள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படிக்கு அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது. தீவுகள் யாவும் அகன்று போயின. பர்வதங்கள் காணப்படாமற் போயின. காலந்து நிறையான பெரிய கல்மழையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது. அந்த கல்மழையினால் உண்டான வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள். அந்த வாதை மகா கொடியதா இருந்தது. இதே 16ஆம் வசனம் இதோட முடியுது 16ஆம் அதிகாரம். இந்த 16ஆம் அதிகாரத்துல 3 இடத்துல தேவனை தூஷிக்கிறாங்க. இவ்வளோ பார்த்து அந்த 7ஆம் தூதன் தன் கலசத்துல ஊத்தி ஃபைனலா வந்த பிறகு கூட என்ன ஆகல, அங்க மனம் திரும்பாத மனுஷர்கள் இருக்கிறாங்க. தேவனை தூஷிக்கிற மனுஷர்கள் இருக்கிறாங்க. இதோட நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்தது வந்து ஒரு இன்னொரு 6 சாப்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏசப்பாக்கு சுத்தமான அடுத்து நம்ம ஒரு நாள் பார்க்கலாம். அடுத்தது வரக்கூடியது வந்து பாபிலோன் இதை பற்றி இருக்கிறோம். பாபிலோன் நகரத்தை பற்றி இருக்கும். அதெல்லாம் அது அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட், பாபிலோன் ஜட்ஜ்மெண்ட் முடிச்சு அதுக்கப்புறம் வந்து இது ஜட்ஜ்மெண்ட், புதிய வானம் புதிய பூமி நம்ம பார்க்க முடியும். ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு இதுல எக்ஸ்ட்ரா ஏதாவது தெரியும் அப்படின்னா எனக்கு தெரியாதது நீங்க சொல்லுங்க, நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேளுங்க.
நம்ம ஒரு ஜெபம் பண்ணி நம்ம முடிச்சுக்கலாம். ஆ அப்பா பிதாவே நன்றி, நன்றி. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி, 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 நன்றி தகப்பனே ஏசப்பா. அப்பா இது மனுஷனால் கூடாதது தகப்பனே ஏசப்பா. நான் எங்க அப்பா உம்மால் கூடும் தகப்பனே ஏசப்பா. அப்பா எங்கள எல்லாரையும் நீர் அதிகமாய் நேசிக்கிறீர் தகப்பனே ஏசப்பா. அப்பா நீர் எங்கள எல்லாரையும் குறிச்சு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கீங்க தகப்பனே ஏசப்பா. அதனால தான் இவைகளெல்லாம் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வர்றீங்க ஏசப்பா. அதற்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்களுக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லை ஏசப்பா. ஏசப்பா ஆண்டவரே ஏசப்பா. தகப்பனே ஏசப்பா, நீர் இவ்வளவா எங்கள் மேல அன்பு கூர்ந்து தகப்பனே ஏசப்பா, அப்பா ஒவ்வொன்று காரியத்தையும் ஏசப்பா நாங்கள் தவறு செய்யும்போதும், அப்பா நீங்க எங்களுக்கு சொல்லிக் குடுத்து தகப்பனே ஏசப்பா, அப்பா உங்க பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் நீங்க அரவணைத்து வர்றீங்க. அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுலேருந்து இன்னும் அநேக காரியங்கள் உண்டு ஏசப்பா. நாங்க கொஞ்சம் தான் அறிந்து வருறோம். இன்னும் நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஏசப்பா, கற்றுக் கொடுங்க. ஏசப்பா இவைகளை கேட்டுட்டு எங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லாதபடி நாங்கள் வாழாதபடி ஏசப்பா, எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க ஏசப்பா, இரக்கம் செய்யுங்க ஏசப்பா. எத்தனையோ பரிசுத்தவான்களை நாங்கள் பார்க்கிறோம் ஏசப்பா. இன்னைக்கு நாங்க பார்த்தோம் ஏசப்பா. ஆண்டவரே உங்க ஒரு பேட்ச் மக்கள பார்த்து நீங்க சொல்றீங்க ஏசப்பா, இவங்க மேல ஒரு குற்றம் சுமத்த முடியாது. ஒரு குற்றம் செய்யாதவர்கள் என்று ஏசப்பா. அதே போல எங்களையும் பார்த்து நீங்க சொல்லத்தக்கன அப்படிப்பட்ட ஒரு பிளேம்லெஸ், ஒரு கபடமற்ற ஆண்டவரே ஏசப்பா, கபடமற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதுதான் எங்களுக்கு வேணும் தகப்பனே ஏசப்பா. இந்த உலகத்துல உள்ள எல்லாம் அழிஞ்சு போயிரும் ஏசப்பா. எங்களுக்கு நீங்க தான் நிரந்தரம் ஏசப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களால முடியாது தகப்பனே. அது பொல்லாத உலகிலே வாழ்றோம் ஏசப்பா. நாங்க மாம்சத்துல சில நேரத்துல விழுந்து போகிறோம். பல நேரத்துல விழுந்து போகிறோம் ஏசப்பா. எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஏசப்பா. எங்கள் கரத்தை பிடித்துக் கொள்ளுங்க தகப்பனே ஏசப்பா. ஏசப்பா நீங்க உதவி செய்யுங்க. நீங்க அப்படியே செய்யப் போற கிருபைக்காக நன்றி ஏசப்பா. இன்னுமாக ஆண்டவரே இன்னும் மெயினா ஏசப்பா நீங்க பொறுமை விசுவாசத்தை குறித்து நாங்க கற்றுக்கொள்ள கிருபை செய்தீங்க. நன்றி ஏசப்பா. அது ரொம்ப முக்கியமா இருக்கு தகப்பனே ஏசப்பா. அப்பா நாங்கள் இவைகளை எப்பொழுதும் தரித்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. உதவி செய்யுங்க. எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் ஸ்லிப் ஆறக்கூடாது ஏசப்பா. ஏசப்பா எப்போ உங்களை சார்ந்து இருக்கணும் தகப்பனே. எப்போ உங்களை துதிக்கிற சத்தம் எங்க வீட்ல கேட்கணும். எங்க வாயில கேட்கணும் ஏசப்பா. அப்பா நீங்க அப்படியே செய்யுங்க கிருபை செய்யுங்க. எங்களுக்கு ஹஸ்பண்ட், எங்கள் பிள்ளைகளை, எங்கள் குடும்பத்தினர் எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே ஏசப்பா. எல்லாம் எங்க கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. எல்லா குறைகள் குற்றங்களையும் தயவாய் மன்னிங்க தகப்பனே ஏசப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமை அப்பா ஒருவருக்கே செலுத்தி எங்களை முற்றிலும் தாழ்த்தி அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் எங்கள் ஜீவனால நல்ல பிதாவே. ஆமென்.